அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதனை பல்வேறு ஊடகங்கள், பல்வேறு தரப்பினர், பல்வேறு சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவர் பேட்டி காணப்படுகின்றார். அநேகமாக அவர் பேட்டியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கித்தான் அந்த பேட்டிகளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த பேட்டிகளில் கலந்து கொள்கின்றார். அண்மைய காலங்களில் பல்வேறு ஊடகங்கள் அவருடன் பேட்டி கண்டுவிட்டு சில பகுதிகளை நீக்கி தமக்கு சாதகமான பகுதிகளை அந்த ஊடகங்களில் வெளியிட்டு அர்ச்சனாவுக்கு சேறு பூசுகின்ற சம்பவங்கள் பல ஊடகங்களில் காணப்படுகின்றது. எனவே தற்போது அர்ச்சனா அதற்கான எல்லைகளை வகுத்திருக்கின்றார். எவ்வாறு ஊடகங்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்பதெல்லாம் அவர் தற்போது வகுக்கப்பட்டிருக்கின்றது. சில ஊடகங்களுடன் பேச அவர் மறுத்திருக்கின்றார். சில ஊடகங்களுடன் லைவில் மட்டும்தான் பேசுவதாக கூறப்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட சிங்கள ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளித்த போது அந்த பல சிங்கள ஊடகங்கள் பல நிமிட அந்த காணொலியில் சில செகண்ட்களில் தங்களுக்கு தேவையான பகுதிகளை வெட்டி வெளியிட்டு அர்ச்சுனா ராமநாதன் மீது அவப்பெயர்களையும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சர்ச்சைகளில் ஏற்படுத்திய சம்பவங்கள் மக்கள் அறிந்த விஷயமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே அர்ச்சுனா ராமநாதன் அதன் பின்னர் இனிமேல் ஊடகங்களுக்கு பேட்டி தருகின்ற போது அது லைஃபாகத்தான் இருக்கும். அவர்கள் எடுத்து சென்ஷர் பண்ணியோ அல்லது எடிட் பண்ணியோ அல்லது பதிவு செய்தோ தேவையற்ற பகுதிகளை போட்டு தேவையான பகுதிகளை நீக்கி செய்கின்ற வேலைகளுக்கு இடம் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பகிரங்கமாக கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது கூட ஒரு சகோதர இன ஊடகம் ஒன்றுக்கு அவர் பல மணி நேரமாக கருத்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரமாக பேட்டி வழங்கியிருக்கின்றார். இதில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை கதைத்திருக்கின்றார். அரசியல், சமூகம், பொருளாதாரம் போன்ற பல்தரப்பட்ட பிரச்சனைகளை கதைத்திருக்கின்றார். உண்மையில் ஒரு பேட்டி என்று வழங்குகின்ற போது சில நிமிடங்கள், அரை மணித்தியாலமோ அல்லது முக்கால் மணித்தியாலமோ இருக்கும். இது 1 மணி நேரம் தாண்டிய மிகப்பெரிய நிமிடங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உரையாடிய ஒரு உரையாடல் தளமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு விருப்பமாக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக எங்களது காணொலியில் இணைந்து இருப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம். சரியாக 6:05 ஆகிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எமது பேஸ்புக் முகநூலூடாக ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை சொந்தங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டோம். ஒரு 30 நிமிடம் இந்த லைவ் தாமதமாக இருக்கின்றது. மேலும் வேலை பணு காரணமாக இருந்தார். அத்தோடு முகநூலிலே எப்பண்ண இல்லாத ஒரு சூழ்நிலை காரணமாக முதல் உங்கள் அனைவரிடம் இனிய மன்னிப்பை வேண்டுகொண்டு தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பேஸ்புக் முகநூலாக உண்மையிலேயே ஒரு ட்ரெண்டிங் பேசனாக இருந்த வைத்தியரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட ஒரு வீர தமிழன் தற்போது முகநூல் நேரடி லைவ் ஊடாக இணைந்திருக்கின்றார். ஹாய், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நானும் நலவா இருக்கின்றேன் சார். ஏராளமான உங்களுடைய தமிழ் ஆதரவாளர்கள் முகநூலிலே லைவிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு ஒரு மிக முக்கியமான விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அண்மை காலமாக நீங்கள் ட்ரெண்டிங் பேசனாக இருந்த போது நான் நினைக்கின்றேன் பல ஆயிரக்கணக்கான யூடியூபர்களுக்கும் தொலைக்காட்சியாக இருக்கலாம், சகோதர மொழி சிங்கள தொலைக்காட்சி சேனலாக இருக்கும், அத்தனை தொலைக்காட்சி சேனலிலே நீங்கள் நேர்காணல் உங்களுடன் செய்திருந்தார்கள். நீங்களும் தைரியமாக கூறியிருந்தீர்கள். அதாவது ஒரு தில்லுள்ள ஒரு ஆம்பளையாக இருந்தாலும், ஒரு வீரமுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் என்னோட லைஃப் வாங்கன்னு நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. இந்த நேரத்துல நானும் தமிழ் பேசும் ஒரு தமிழனாக, தமிழ் மொழியை பேசும் ஒரு முஸ்லிம், நான் நினைக்கின்றேன் முதலாவது முஸ்லிம் நபராக நான் உங்களோடு பேட்டி என்று எடுக்க ஆசைப்பட்டேன். உண்மையாவே சொல்றேன், அந்த இலங்கை ஃபுல்லா நடக்கிறதுக்கு நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க, ஒரு முஸ்லிம் மாணவராக கிடைச்சிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த லைவுக்கு கூப்பிட்டு முதலாவது முஸ்லிம் சகோதரர் நீங்க மட்டும்தான். வேறுபட்டாலும் மொழியால் விடயத்திலேயும் ஒரு பாயிண்ட்ஸை எடுத்து வைத்திருக்கின்றேன் உங்களுடன் பேசுவதற்காக. பார்க்கும் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இந்த நேரத்துல சரி, அந்த
காலமாக பல நபர்கள் அரசியல் பிரமுகர்கள் வந்து ரிஷாட் பதுருதனாக இருக்கட்டும், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசப்தி ரஹீமா இருக்கட்டும், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் தௌஃபிக்காக இருக்கட்டும், பல அரசியல் பிரமுகர்கள் அந்த நேரத்திலே அவரை தொடர்பு கொண்டு வாழ்த்திருந்த நேரத்தில் நீங்கள் தொலைபேசியில் அழைப்பு வீடியோ கால் மூலமாக இணைந்திருந்து அந்த நபருக்கு ஒரு மருந்தை கூறினீர்கள். நான் அருகாமையில் இருந்த அந்த நேரத்திலே எனது காதலால் நான் கேட்டேன் என்னவென்றால், அவருடைய அந்த கால் வலியை போக்குவதற்காக நான் நினைக்கின்றேன் சலூன் பிளாஸ் என்ற ஸ்ப்ரேயை பார்மசியில வேண்டி அடிக்குமாறு நீங்க கூறியிருந்தீர்கள். அதை உடனடியாக வேண்டி அந்த ஸ்ப்ரேயை அவர் பாவித்தார். அவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் அவருக்கு மருத்துவம், அதாவது மெடிசின் வாங்கி கொடுத்திருந்தார்கள். யாருடைய மெடிசினும் வந்து அந்த நேரத்திலே அவருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆன்சர் ஆகவில்லை. டாக்டர் அர்ச்சனா கூறிய அந்த ஸ்ப்ரே சலூன் பிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ப்ரே, நான் நினைக்கின்றேன் 3200 ரூபாய் சொச்சம் அந்த பெருமதியான ஸ்ப்ரே தான், உங்களுடைய மருந்து தான் அவருக்கு வந்து சரியான முறையில் ஆன்சர் ஆகியது என்று நான் இல்லை, அவர் இலங்கையை சுற்றி அந்த நபர் கூறினார். இதையும் சொல்லும் போது ஏராளமான நபர்கள் நினைப்பார்கள் நான் உங்களுடைய ஆதரவாளர் என்று. நான் இன்றுதான் உங்களை பார்க்கின்றேன், அதாவது இப்படி பார்க்கின்றோம். நேரடியா சந்தித்திருக்கோமா சார்? இல்ல, ஒரு நாளுமே நேரம் சந்திக்கல. ஒரு கோல் உண்டு, இப்படி ஒரு நாள் கோல் உண்டு ஆசை வந்த ஞாபகம். நான் உங்களுடைய ஆதரவாளரும் கிடையாது. மிக அண்மை காலமாக நீங்கள் முகநூல்ல பதிவு செய்திருந்தீங்க, அதாவது லைவ் வாங்க, லைவ்ல பேசணும், கேள்வி கேளுங்க, கட்ஸ் ஆம்புடையாக இருந்தாருந்து ஏராளமான உங்களுடைய டயஸ்போராக்களில் இருந்து தமிழ் உறவுகள் இருந்து நான் நினைக்கின்றேன் 307 நபர்கள் லைன்ல இருக்கின்றார்கள். சார், முதலாவது வரும் ஒரு சாதாரண வைத்தியராக இருந்த அர்ஜுனா அவர்கள் தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எவ்வாறு சாத்தியமாகி கூறுங்கள். உண்மையா சொல்றதா இருந்தால் எனக்கு பாராளுமன்றம் போகணுமென்றோ அரசியல் செய்யணுமென்றோ எந்த ஆசையும் இருந்ததில்லை. ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற சாதாரண ஒரு வைத்தியரா சேவை செய்யணும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் சாவச்சேரி வைத்தியசாலை தொடக்கம் அதற்கு பிறகு நடந்த பிரச்சனைகள் அவ்வளவும் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறது. உண்மையாகவே சொல்ல போனால் அந்த என்னை பிடிக்காமல் அவர்கள் செய்த அந்த வினைத அந்த பிரச்சனைகளுடைய வினைதான் என்னை பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறது. இப்போது கூட நான் நினைக்கிறேன், யாராவது பொருத்தமானவர்கள் இந்த அரசியலை செய்வார்களா இருந்தால் அரசியல் ஒதுங்கி மக்களுக்கு வைத்தியனாக சேவையாற்றுறது எனக்கு சரியான விருப்பம். உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, இதே சேர்ல என்னோட மூன்று முஸ்லிம் சகோதரர்கள் எங்களோட பட்சில இருந்தார்கள். பேரை சொன்னாலும் பரவாயில்லை நினைக்கிறேன். சியாத் நானாவா இருக்கட்டும், தாகிராட்டாவா இருக்கட்டும், அனஸ்லியா இருக்கட்டும், 3 பேரும் பட்டிகோவில் இருந்து பட்டிகுலா அம்பாறையில இருந்து இதே சேர்ல இதே ரூம்ல இருந்து ஒன்றாக சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த இனம் மத மொழி இல்லாமல் உண்மையாவே பாராளுமன்றம் போனதுக்குரிய காரணம் ஒரு சில வைத்தியர்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர்கள் என்னை தூட்டி என்னை வேலை இல்லாமல் பண்ண ட்ரை பண்ண போது அதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் நான் மக்களின் செல்வன் என்பதை. அதனால் தான் இந்த வரை வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றம் செல்லக்கூடியதாக இருந்தது. சாலையிலிருந்து ஒரு வைத்தியராக இருந்து தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். அப்போது சார், மிக முக்கியமான வினா, இந்த வினா வந்து உண்மையிலேயே கட்டாயமான வினா, அதாவது முகநூலிலே அண்மை காலமாக பேசப்படக்கூடிய வினா. அதாவது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங் ஆவதற்காகத்தான், அதாவது ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குவதற்காகத்தான் அந்த சாவல் கச்சேரி என்ற அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை வைத்தே நாடகமாடி பாராளுமன்றம் சென்றார். அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் வந்து ஆகும். அதுக்கு என்ன சார்? என்னடா நீங்க ஜோதிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் முதலான சாவச்சேரி இந்த பிரச்சனையை தொடங்கி மக்கள் எனக்கு ஆதரவாக சாவச்சேரி வைத்தியசாலை எல்லாத்தையும் மூடின போவனாமட்டு ஸ்ட்ரைக் பண்ண போது அங்க இருந்த அரசு அதிகாரிகள் சங்கம் ஜீவமோ என்று சொல்லப்படுவது நம்மளுடைய முக புத்தகத்திலே போட்டிருந்தது. ரணில் பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த எதிர்ப்பு கூட சரியாக இருந்தால் ரணிலுக்கு ஜனாதிபதியாகவும் நாம் அமைச்சராகவும் இருப்போம். அப்பவே அங்க பிளவுட்டோம். அதோட சோசியல் மீடியா ட்ரெண்டிங் அனுப்பணும் என்றால் நான் நினைக்கிறேன் Facebook என்ற அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியே நினைக்கிறேன் 2009 ஸ்டார்ட் பண்ணதா ஞாபகம். இல்ல 2017 ப்ரொஃபைல் 2 ப்ரொஃபைல் உங்களோட காட்சி கொண்டிருக்கிறேன். எப்பயோ இதுவரை செய்திருக்கலாம் தான். நான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பாக்கைகளை படம் எடுத்து இந்த வரைக்கும் யாருக்குமே எப்பவுமே ஒரு போஸ்ட், அதாவது 2016 ஜூன் வரைக்கும் நான் வைத்தியனாக வேலை செய்கிற போட்டோ கூட நான் போட்டதில்லை. அதோட அப்படி நினைக்கிறாங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து அப்படி சிந்திக்கிற அளவுக்கு யாராலுமே இயலாது. இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, முகநூல்ல நீங்க அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நான் 1,00,000 ஃபேன்ஸ்களை வைத்திருக்கின்றேன், 1,00,000 ஃபாலோவர்ஸ்களையும் 90,000
கொலோஸ்களையும் வைத்திருக்கிறேன் என்று கூறுவதால் ஏராளமான மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஒரு சோசியல் மீடியாவை தன்னுடைய வாசிக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்றார்கள். அதுக்காகத்தான் நாவையும் கேட்கிறேன். ஆனா வந்து இருக்கிறது whoever control the media control everything என்று முக்கியமாக இப்போது கூட நீங்க ஜாழ்ப்பாணல பார்த்தா தெரியும், சகல மீடியாக்களும் பெரும்பாலான சகல மீடியாக்களும் வந்து எனக்கு எதிராக செயல்பட்டு அண்மையில பாராளுமன்றத்துல நடத்தின ஒரே கூட கண்ட்ராக்டிலிருந்து நீக்கம் வந்து இல்ல வீரேஸ்வரி உதயம் பேப்பர் அதை தவறாக கூறி எழுதியிருந்தார்கள். நானும் பார்த்திருக்கிறேன். ரெக்கார்டிங்கை நான் அவர்களோட பார்லிமெண்ட் ஜெனரல் நம்பர் என்ற ஒரு சேவ் பண்ணிய நம்பருக்கு நீங்கள் சிங்களத்திலே பேசியதாகவும் அவர்கள் ஒரு வசனத்தை மட்டுமே நீக்கியதாக பாராளுமன்றத்தில் அதுல மினிமருவா என்று சொல்லி இருந்தது. மினிமருவான்றது கொலை செய்திருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் நீங்க சொல்லி இருக்கிறார்கள். அதை தவிர வேற எந்த இதுவும் சொல்லவில்லை. நான் நினைக்கவில்லை ஒரு பாராளுமன்றம் போவதற்கு தனியாக மீடியாவை பார்ப்பதா இருந்தால் எத்தனையோ பேர் யூடியூப் செய்யணும், எத்தனையோ பேர் பேஸ்புக் வச்சிருக்கிறோம். என்ன விட உங்களுக்கு இப்படி நான் பேர் சொல்ல ஏதோ சக்தி எஃப்எம்ல இனோசரா இருந்த பேர் சொல்ல வேண்டாமா, அவர் கூட என்னோட கூட பலவர்ஸ் இருக்கிற ஒரு ஆள். அவர் பாராளுமன்றம் போயிருக்கலாம் பர்சன். அப்ப உங்களுக்கு விளங்கணும், மீடியாவால பாராளுமன்றம் போயிடாது, பாராளுமன்றத்துக்கு மீடியாவுக்கு போன மக்களுக்கு விடலாம். மற்றொரு அண்மை காலமாக நீங்கள் அர்ச்சுனா வந்து 4-5 மாதங்களாக முகநூலிலே ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது போல அண்மையில் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. எதிர்கட்சியினுடைய தலைவரினுடைய ஆசனத்தில் அர்ச்சுனா குந்துவிட்டார். நான் கேட்கின்றேன், மக்கள் சார்பாகத்தான் கேட்கின்றேன், உங்களுடைய தைரியத்தையும் இருந்தாலும் பாராட்டுகின்றேன். உங்களுக்கு தெரியாத, அதாவது நீங்கள் பாடசாலையில், அதாவது நீங்கள் கல்வி கற்ற காலம் இருக்கணுமா, அந்த நேரத்திலே பாடசாலையில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அதாவது ஆபீஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய பிரின்சிபல் இருக்கக்கூடிய அந்த அறையில் வைத்து பிரின்சிபலுடைய அந்த கதிரையிலே அர்ச்சனாவால் உட்கார முடியுமா? ஏனென்று கேட்டால் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய தலைவருடைய ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள். நீங்கள் கூறினீர்கள் அந்த ஆசனத்திலே அவருடைய பெயர் பொறிக்கப்படவில்லை என்று. அதற்கு அப்புறமாக பாராளுமன்றத்தில் பணிபுரியும் ஒரு நபர் வந்து உங்களிடம் அவர் கூறுகின்றார், இது எதிர்கட்சியினுடைய தலைவருடைய ஆசனம், தயவு செய்து எழும்புங்கள் என்று. அவர் கூறியும் நீங்கள் எழும்பவில்லை. அது எழும்பாதற்கான காரணம், உண்மையான காரணம் சரி நான் வடிவா சொல்றேன். இதை வரைக்கும் நான் ஏற்கனவே கலரங்களை சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். 2024ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னம் கிண்ணியாக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து முக்கியமா முஸ்லிம் சகோதரர்கள் வாழுகின்ற பகுதியில 2 மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த 2வது மேடையில அந்த ரெக்கார்டிங் நீங்களே பார்த்திருப்பீங்க. வாங்கோ டாக்டர்னு சொல்லி அவர் போன் பண்ணி கேட்டாப்புல அப்போ நான் சொல்றேன், நான் வந்து இப்பவும் ஸ்டாஃபா வேலைக்கு வந்து சார் எனக்கு வரையிலாண்டு இல்ல உத்தர சந்தரிக்காக்கு இல்லது இல்ல கண்டுபிட்டா வாதமாங்க எந்த கீழோ என்று சொல்லி அதை சொன்ன காரணமா போயிருந்து. அங்கே கூட என்ன மேடையில் ஏறினா பிறகு அவர்கள் வந்து இது முஸ்லிம்களுடைய மேடை, திரும்ப சொல்கிறேன் இது முஸ்லிம்களுடைய மேடை, மன்னிக்கவும். நான் நினைக்கின்றேன் அந்த முதலாவது மேடை சஜித்துடைய மேடை கந்தனாயில் நடைபெற்றது. 2வது மேடையை நான் சரியாக சொல்லுகின்றேன், அதாவது சைனமே என்று சொல்லக்கூடிய கிண்ணியாவை நோக்கி சொல்லக்கூடிய வெள்ளை மணல் என்ற பிரதேசத்திலே அந்த 2வது மீட்டிங் நடந்தது. சார், மிக முக்கியமான விடயம் ஒன்றையும் கூறுறேன். தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கும் இந்த பருசான் அந்த வெள்ளை மணல் பிரதேசத்தை சார்ந்தவன் என்பது இந்த நேரத்திலே உண்மையாவே முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு 10 பேர் உங்களை மாதிரி காணும். முஸ்லிம் தமிழ் மக்களுடைய அந்த முஸ்லிம் தமிழ் என்ற பிரச்சனை இல்லாம பண்றதுக்கு சரியான சந்தோஷம் போட வச்சது. அப்போது என்னுடைய எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய செக்ரட்டரியிட்ட சொல்லி அனுப்புறார், இது முஸ்லிம்களுடைய மேடை என்றபடியால் உங்களை இறங்க சொல்லி முஸ்லிம்கள் கேட்கிறார்கள், அதற்கு இறங்கி போக முடியுமாண்டு. அப்போது நான் சொல்லுகிறேன், நான் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுடைய மேடை என்று நீங்கள் இறக்கினால் உங்களுடைய எதிர்காலம் பூஜ்ஜியமாய் நேரம் ஜனாதிபதியாக இல்லாம போகலாம். என்னோட 20 நிமிடங்கள் இருக்கிறது, இது முடிய நான் ஜாழ்ப்பாணம் போகிறேன், நீங்க ஜாழ்ப்பாணம் பாருங்க. நான் இல்லை இப்போதே ரங்கி போக சொல்லுங்க சொன்னபடியாக உடனே ரங்கி போறேன். அப்போது பஸ்டான் என்ன ஓடியன் அவ்வளவு முஸ்லிம் சகோதரர்களும் டாக்டர் எங்க போறீங்க, ஏன் போறீங்க, இல்ல நானும் அந்த பிரதேசத்தை சார்ந்தவன். என்னுடைய ஊரிலே என்னுடைய மைதானத்திலே தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் நீங்கள் தற்போது குற்றச்சாட்டை சொல்றீர்கள், எதிர்கட்சி தலைவர் தான் இறங்கி மக்கள் சொல்கிறார்கள் என்று. முஸ்லிம்கள் மக்கள் அல்ல, என்னுடைய வெள்ளை மணல் மக்கள், எனது ஊர் மக்கள் அவ்வாறு யாரும் அர்ச்சனாவை விமர்சிக்கவில்லை, நாங்கள் இறங்க சொல்லையும் இல்லை. நிச்சயமாக நான் ரங்கி போயதுல எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் நினைக்கிறோம் பள்ளி தலைவர்கள் அதை தவிர உங்களோட மத தலைவர்ல பெரியாக்களோட டாக்டர் நீங்க
போனா தமிழ் ஆக்களுக்கும் முஸ்லிம் ஆக்களுக்கும் ஒரு இன வேறுபாடு டாக்டர் எங்களுக்காக நில்லுங்கோ என்று சொல்லி கார் புறத்த விடையில புறத்த விடையில நோ டாக்டர் வெயிட் சொல்ல இல்ல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு நான் போறேன் நானா ஆனா நான் அப்படி ஒரு நாளுமே மனசுல சிந்திக்க மாட்டேன் அரசியலுக்கு நான் தர மாட்டேன் அப்ப கூட நான் அரசியலுக்கு கூட எந்த ஆசையும் இல்ல ராசா எனக்கு இதை கேட்டுட்டேன் சப்போர்ட் பண்ணுவோம்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்ப நான் இதை நானே என்ன போகும்போது நான் போனேன் ஆனால் அந்த பாராளுமன்ற அந்த கதிரையில நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால் நான் போய் முதலாவதாக இந்த வடிவா என்னுடைய முஸ்லிம் சகோதரத்தை சொல்லுங்க பாஷா முதல் போல் இருந்தது கருணி அமர சூரியோடைய கதிரையில எனக்கு தெரியாது நான் முதலில் வாழ்க்கையில பாராளுமன்றம் போனதில்லை போகும்போது அந்த பக்கம் சொன்னாங்க இந்த பயில போயிருக்கலாம் அப்ப நான் போய் முதல் கீழுள்ள ஆசனங்கள்ல ஒன்றில் இருக்க வேண்டிட்டு இருக்குதான் சொன்னார்கள் இது கருணி அமர சூரியக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலை என்று சொன்னார்கள் அப்ப நான் கேட்டேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருப்பது நீங்கள் எதிர்கட்சி ஆயினபடி அந்த எதிர்கட்சியில் எங்கேயுமே இருக்கலாம் என்று சொன்ன பிறகு அப்படியே நேர கருணி அமர சூரியக்கு நேர இருக்கிற கதையில போய் இந்த தொடக்கத்திலே இருந்தேன் 8ஆம் கதிரையில் அதாவது ஜனாதிபதியின் கதிரைக்கு நேர இருக்கிறதான் எதிர்கட்சி பிறகு அந்த கதையில போய் இருந்தேன் இருந்த பிறகு எனக்கு சொல்லப்பட்ட விடயம் பச்சான் இது ஜனாதிபதி வளமையாக உட்கார்மா எனக்கு தெரிந்த சிங்களம் அவ்வளவுதான் மேற்புட்டுவீங்க அப்படியே விபக்ஷ நாயக ஹெமதாம வாடி வேணவா இந்த வளமையாக ஹெமதாம வாடி வேணவா என்ன வளமையாக இருக்கிற கதிரை இதுல ரொம்ப சொல்லுமாறு கேட்கிறாரு இதை கூட நன்குவா ஹெமதாம வாடி வேணவான இது சம்பிரதாயிக வினமா அதினதியன்னு அதில் இதை கூட வெப்சைட்டுக்கு ராஜினா வெப்சைட்டில் போடப்பட்டிருக்கிறது யாரும் முதல் நாள் எங்கே இருக்கலாம் என்று விபக்ஷ நாயக அவர்களை வலது பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி நான் பவ்யமாக கேட்டுக்கொண்டேன் அதன் பிறகு 2வது ஆள் சொன்னார் 3வது ஒரு படக்கல சேவிகர் வந்து சொன்னார் 4வதாக சொல்லும் போதுதான் அந்த லைவில் நான் என்னுடைய மக்களுடன் கலந்து கொண்டிருந்த போதுதான் நான் வந்தேன் அப்போதான் நான் கோவம் வந்து 4வது ஆள் வந்து சொல்லுது என்று சொல்லிட்டு இதை கூட நினைக்க மன்னத்தில் இலக்கியம் அது போயிரு வாடியண்டு பேக்கில் இதை கூட செய்யாம வாடியண்டு பேக்கில் எத்தனை வாடு இதை கூட வேணாம அந்த நேரத்துல அப்போ எந்த விபக்ஷ நாயகர்களையும் தெரிவு செய்திருக்கிறது அதற்கு பிறகுதான் தெரிவு செய்தது அப்போது 11 மணி போல எக்ஸாக்டா 11 டீ பிரேக் முடிஞ்சு வந்து திருப்பி இருக்க திருப்பியும் ஒரு படைக்கல சேவிகர் வந்து பிடிச்சு கொண்டு இருந்தார் அப்ப நான் கேட்டேன் தம்பி இப்ப எனக்கு தெரியும் விபக்ஷ நாயகன் ஆனா நான் இதுல இருந்தது இந்த லேப்டாப் இந்த கதிரை நெரிச்சது ஏன்னா சின்னியாவில இந்த ரக்கின அதே கோபத்துக்காக இப்ப சொல்லுங்க நாளையில இருந்து அவர் அதுல இருக்கலாமா நான் என்னுடைய பேர் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருப்பேன் அவர் உண்மையாவே கோபம் இல்லை எனக்கு எதிர்கட்சி தலைவர்களையும் ஒரு எந்த ஒரு கோபம் இல்லை அன்று தமிழ் முஸ்லிம் என்று சொல்லி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் செய்கிற ஒருவருக்கு நான் எழும்பி கதிரை கொடுக்க கூடாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து எழும்பேன் ராசா அதுதான் உண்மை இன்னொரு விலாசர் உங்களுக்கு தெரியும் அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அதாவது வெள்ளை மணல் அந்த மைதானத்திலே மேடையிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் போது அன்றைய தினம் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய முஸ்லிம்கள் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களுடன் முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை கைத்தொழில் அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாட் பதுருதீன் அவர்களுடன் ஒரு செல்ஃபி எடுத்து அந்த புகைப்படத்தை உங்களுடைய முகநூலிலும் நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள் அதையும் நானும் பார்த்தேன் இருந்தால் நான் கேட்கின்றேன் அதாவது அந்த முஸ்லிம் தலைவர்கள் 2 தலைவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஒரு நாளுமே ஏற்படவில்லை அதுதான் உண்மை என்னென்றால் இன்று கூட உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு கணக்க எம்பிமாருடைய பேர்கள் எனக்கு தெரியாது ஆனா நான் எழும்பி போயிட்டு பின்னிக்கு இருக்கிறேன் டாக்டர் குட் மார்னிங் என்று சொல்லி நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிருந்தேன் அப்ப அவங்க டாக்டர் என்ன டாக்டர் எங்களோட கதைக்கிறீங்க இல்லையா ஐயோ நானா என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி அவர்கள் இன்னொருமே என்னோட கதைக்கிறதுக்கு ஆசைப்படுவார்கள் என்னோட இருந்து சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவார்கள் கேண்டீன்ல என்ன இருந்து என்னோட சாப்பிடுவார்கள் அதை நான் திருப்பவும் சொல்லுவேன் மக்கள் தான் தமிழ் சிங்களவர்கள் என்று முஸ்லிம்கள் வந்து அடித்துக் கொள்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நன்றாக இருக்கிறோம் நாங்கள் நல்ல நட்புணர்வோடு இருக்கிறோம் டாக்டர் உங்களுக்கு 2 நிமிஷம் கூட வேணும் என்றால் என்னுடைய டைமில் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன முஸ்லிம் தலைவர்களும் இருக்கிறார்கள் டாக்டர் நாங்கள் நடுநிலைமையா இருக்கிறோம் சில ஓட்டிங் நேரங்கள்ல டாக்டர் நாங்கள் நடுநிலைமையா இருக்க விரும்புகிறோம் வேறு ஒரு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன முஸ்லிம் தலைவர் தான் 99%. ஆனா பொதுமக்களுக்கு அப்படியான ஒன்றை மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் தலைவர்கள் தான் மற்ற தமிழ் தலைவர்கள் மேலோட சந்தேகம் எனக்கு தெரியாது ஆனால் அன்று நடந்த அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு தெரிவு இருந்தார்கள் அதுல 3 பேருடைய பேர் முன்மொழியப்பட்டது என்னுடையது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடையது மற்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மலையத்தில் இருந்து வந்தவர் ஜீவன் தொண்டமானுடைய பேர் அப்போது எனக்கு 6 முஸ்லிம் சகோதரர்கள் சொன்னாங்க தம்பி உமாக்கு தான் போட்டது நம்புறா நம்புங்க ராசா அப்பதான் நான் யோஜனா 5 வச்சுக்கொண்டு
ஸ்ரீதரன் ஐயா வெல்லவும் மேலாது, ஆற வச்சுக்கொண்டு நான் வெல்லவும் மேலாது, ஜீவன் தொண்டமானக்கூடிய ஓட் பார்த்து நான் இலத்துவம். அப்ப அவர்கள் ஃபைட் பண்ணட்டும் என்று சொல்லி ஜீவன் தொண்டமானட்டையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீதரன்டையும் நான் அவருடைய சார்பான ஒரு வேலை சொல்லியிருந்தேன். நான் விளத்துறேன், நானே விளத்தின வழியா தான் 10க்கு 11 வந்து கடைசியா 11ஆவது நான் விளத்தின வழியா தான் திரு ஐயா அவர்கள் இப்போ சிறுமான அந்த குரல் அங்க போகணும் என்றாங்க. ஆனா கவலை என்னென்றால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டியில இந்த முஸ்லிம் சகோதரர்களும் தாங்கள் போட்டியோட விரும்பல. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ வாழ்க்கையில் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. அநியாயமாக முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் அறிவித்துக் கொள்கிறார்கள். அதுதான் விடையை கூறியுங்கள். நான் நினைக்கின்றேன் என்னுடைய முகநூலை ஏராளமான முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் நட்புகள். நான் முதலாவதாக நேர்காணல் செய்யும் ஒரு முஸ்லிம் நபர் என்பதும் இந்த நேரத்திலே என்னால் தைரியமாக கூற முடியும். தெளிவான விளக்கத்தையும் தந்திருக்கின்றார்கள். முஸ்லிம் தலைவர் ரவுஃபாத்திமாக இருக்கலாம், ரிஷாத் பதுருதீனாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சார் மிக ஒரு 4-5 கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி எல்லாம் கேட்டு ஆக வேண்டும் என்ற கட்டாயமாக இருக்கின்றேன். தற்போது பாராளுமன்றத்துல பல பிரச்சனைகள் இருக்கின்றோம். எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா இன்றைக்கு அர்ச்சனா யாருல உட்கார போறான் அப்படி என்றெல்லாம் முகநூல்ல மீம்ஸ்கள் எல்லாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றது. தற்போது சார் பாராளுமன்றத்திலே ஆளும் கட்சியினுடைய இருக்கின்றதுனா எதிர்கட்சியோட இருக்கின்றது. உண்மையா சொல்கிறா இருந்தால் நான் பாராளுமன்றம் போனது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுடைய பெட்டியை வேண்டுவதற்கோ எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய பெட்டியை வேண்டுவதற்கோ இல்லை. அது சாதாரணமான தமிழ் முஸ்லீம் என்ன சொல்றேன்னா, தமிழ் முஸ்லீம் அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் கையை தூக்கினதுக்கு இத்தனை கோடி, ஓட் போட்டதுக்கு இத்தனை கோடி பண்ணுவேன். நான் பாராளுமன்றம் போனது வடக்குல இருக்கிற தமிழரா இருக்கட்டும், முஸ்லீமரா இருக்கட்டும், அது குடியேறிய சிங்கள மக்களா இருக்கட்டும், அவர்களுக்கு என்னால் ஏதாவது நன்மை செய்ய முடிந்தால் அதற்காக தான் போயிருக்கிறேன். ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி எழுதி தந்தால் அதையும் பாராளுமன்றத்தில் கரைப்பேன். ஒரு தமிழ் சகோதரன் எழுதி தந்தாக்க கரைப்பேன். ஒரு சிங்கள சகோதரர், எத்தனையோ சிங்கள சகோதரர்கள் இப்ப அடித்துக் கொண்டிருக்காங்க. டாக்டர் எங்களுக்கு புகையிலை நிலையங்கள்ல அந்த ஏதோ ஒரு கிரேட் ஆபீசர்ஸுக்கு வந்து நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட கிரேட் அறிவிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது சம்பந்தமான பாராளுமன்றத்தை கேட்க போறேன். அப்ப அந்த மாதிரியான இடங்களே எனக்கு தமிழ் சிங்கள முஸ்லீம் வேறுபாடு இல்லை பாருங்க. நான் இந்த வரைக்கும் எத்தனையோ பள்ளிகள்ல போயிருக்கேன். முக்கியமாக பேராதன பல்கலைக்கழகத்தின் பள்ளியில போய் டெய்லி சாப்பிட்டிருக்கிறேன். அதை விட என்னுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் இந்த பள்ளிகளில் கூட்டிட்டு போயிருக்கிறார்கள். எல்லா மதங்களையும் போய் விளங்க வேண்டும், அங்கே அவர்களுடைய கலாச்சாரத்தை பழக வேண்டும். எனக்கு ஆசை ஒரு நாள் உங்களை மாதிரி பரதாவம் அணிந்தோடு தொப்பியம் அணிந்தோடு உங்களுடைய பள்ளியில உங்களோட சேர்த்து சொல்வதற்கு ஒரு சுத்த தமிழனாகவும் சுத்த இந்துவாகவும் ஒரு சுத்த முஸ்லீமாக ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கிறதுக்கும் ஆசை. இதை விளங்காத சில பல தமிழர்களும் முக்கியமா நான் பார்த்திருக்கேன். எனக்கு தமிழ் ஆக்கள் முஸ்லீம் பாகிம் என்ற ஒரு பேரை போட்டால் அந்த ப்ரொஃபைல் எல்லாரும் நெப்பார்கள். அது முஸ்லீம் ப்ரொஃபைல் உண்டு. சுதர்ஷன் என்ற ஒரு பேரை போட்டால் அதை எல்லாரும் நெப்பாங்க தமிழ் ப்ரொஃபைல் உண்டு. முகப்புத்தகங்கள் அப்படி மாறி மாறி இடம் சம்பந்தமான மதம் சம்பந்தமான கருத்துகள் வந்தாலும் என்னோட இதுவரைக்கும் பாதையில மீட் பண்ணின ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரன் டாக்டர் ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டுதான் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாளுமே தவறாக கேட்கவில்லை என்றால் ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னோட பக்கத்தில் இருந்தால் நீங்கள் என்னுடைய கட்சியில் சேர்வீர்கள். அதற்குரிய வலிமையும் உண்மையான விஷயங்களை முஸ்லிம் மக்களுக்கு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு சரியான கவலை வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் கூட பேனா கமெண்ட் பண்ணுறது அந்த முஸ்லிம்களுடைய பேரில் வர ப்ரொஃபைல். ஆனால் அதை போய் பார்க்க உள்ளுக்குள்ள 80 ஃப்ரெண்ட்ஸ் 70 ஃப்ரெண்ட்ஸ் 60 ஃப்ரெண்ட்ஸ் தான். அது என்னட்டு நான் விளங்கி கொள்றேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பழைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் தானே, அந்த பழைய அரசியல்வாதியின் அடிவருடிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் தமிழ் முஸ்லீம் என்று கமெண்ட் பண்ணினால் அதை முஸ்லீம் ஒரு கமெண்ட் பண்ணுதானே என்று தானே முஸ்லிம்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதற்காக ஃபாசிம், ரிஷ்வானா, ராதியா அந்த பேருகள்ல வந்து ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி கொள்றது போல. நான் அக்குவதான் பார்த்திருக்கேன். எனக்கு சோசியல் மார்க்கெட்டிங்ல எம்எஸ்சி மார்க்கெட்டிங் மீடியா மார்க்கெட்டிங்ல எனக்கு டிகிரியும் அதை கம்ப்ளீட் பண்ணல. அப்படியான ஒரு சில வேலையை தவிர உண்மையான முஸ்லீம் நான் எப்போதுமே முஸ்லீம்களுக்கு எதிரான இல்லை என்பதை எப்போதோ விளங்கி கொண்டு விட்டார்கள். நீங்க சொன்னா நம்புங்க. எனக்கு கிடைச்ச 27,000 ஓட்டுல மினிமம் 3,000 ஓட்ஸ் யாழ்ப்பாணத்துல இல்ல முஸ்லீம் மக்கள் அளவு நம்புறீங்களா? நீங்க நம்ப முடியுமா? எஸ். ஏனென்றால் யாழ்ப்பாணத்துல இருக்கிற முஸ்லீம் பள்ளியின் தலைவர் எனக்கு தெரியாத தலைவர் என்று, ஆனால் அவருக்கு நான் 2015 இருந்து அவருடைய ஷிப்புண்ட கஸ்டமர். என்னுடைய காருக்கு பின்னுக்கு பிளாக் கலர் இது அடிச்சிருக்கு, ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு. அதோட நான் கேட்க நானா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட பள்ளி தலைவருக்கு முஸ்லீம் போன் நம்பர் அவருடைய பள்ளி தலைவர் சொல்றது பிரசிடென்ட் போன் நம்பரை ஒரு தாங்க சரி நோட் பண்ணுங்க டாக்டர். அவர் போனை பார்த்து
பார்க்காம சொன்னார். பாருங்க பார்க்காம இவர் சொல்கிறாரு அடிச்சு கொண்டு சேவ் பண்ணிட்டு பேரை சொல்லுங்க, அது நான் தான் என்று சொன்னீங்க. அப்ப முஸ்லிம் ஆதரவாளர்கள் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பது தானாவே சம்பாதிக்கிறதா ஜனகாலம். எத்தனையோ முஸ்லிம் அம்மாமார்கள், எத்தனையோ முஸ்லிம் வயோதிகர்கள் குழந்தைகளை வைத்தியசாலையில நான் பார்த்திருக்கிறேன். அப்போது நான் சொல்லலாமா, நீங்கள் முஸ்லீம் ஆகவே நான் மருந்து கொடுக்க மாட்டேன். அதே நேரம் நான் மருந்து கொடுக்கும்போது நான் ஒரு குழந்தை பிள்ளை டாக்டரா 4 வருஷம் யாழ்ப்பாணத்தில் வேலை இருக்கேன். அப்போது ஜோதிச்சு பாருங்க, நான் ஒரு தமிழ் டாக்டர் நான் பேராதனையில் நம்பினா நம்புங்கள், நான் எம்ஓ பிளானிங்ல வேலை செய்யல. எத்தனையோ முஸ்லீம் அம்மாமார் வந்து டாக்டர் அர்ச்சுனாட்ட, அப்போ நான் எம்ஓ பிளானிங் காசா டாக்டர் அர்ச்சுனாட்ட பிள்ளைகிட்ட காக்கணும்னு சொல்லி பிளானிங் யூனிட்ல நின்று சரி வாங்கோ, இங்க பேஷண்ட் பாக்குற இடம் இல்லையம்மா, இது பிளானிங் யூனிட் இனிமே நான் மருந்தளி தரேன் ஒப்பிரிக்கிட்ட மருந்தளி கொடுத்துருக்கேன். அதை விளங்காத எத்தனையோ தமிழ் அரசியல்வாதிகள் அடிவரடிகளும் ஒரு சில உண்மைக்கு ஒரு சில முஸ்லீம் அரசியல்வாதியின் அடிவர்களும் எங்கேயோ வந்து பயப்படினும் நாளைக்கு முஸ்லீம் மக்களும் எனக்கு சார்பாக போய்விடுவார் என்ற ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது சொல்லியிருக்காரு? வேற முக்கியமாக ஒரு முஸ்லிம்கள் சார்ந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கப்பட்டேன். இந்த கேட்கறதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் அடிக்கடி கூறக்கூடியவர் நான் தைரியமானவன், ஆம்புலையாக இருந்தா எந்த ஊடகமா இருந்தாலும் நேருக்கு நேரம் லைவ்ல வாழ்ந்து நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அப்ப அது அடிக்கடி ஞாபகம் வருவது. இந்த கேள்விக்கு ஆமா இல்லையா என்பது மட்டும்தான் விடை தேவைப்படுகின்றது. டாக்டர் ஷாஃபி அவர்களை தெரியுமா? தெரியும், நன்றாக தெரியும். அவருடைய இன்குவரி இல்லை, அவருடைய இன்குவரி பண்ணி தவறு செய்தாரா இல்லையா? இல்லை இல்லை, நீ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு தவறு செய்யல என்று. அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்தா தெரியும். நான் எனக்கும் நீங்க நிக்கிற அளவுக்கு 100% சிங்களம் தெரியாது, பேராதனை பல்கலைக்கழகத்தில் படி நான் சொன்னேன் ஒரு இந்த முஸ்லிம்கள் லைவ்ல இருக்கிறாங்க, அவர்களும் விலகிக் கொள்ள வேண்டும். மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் வாயில் தவறுகள் வரலாம், எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். இருந்தாலும் தற்போது அதை கிளியர் பண்ண வேண்டும். சொன்ன விடயம் சொன்ன விடயம் කාලයකට කලින් අපේ ශාෆීට ගැව්වා, මේ ජාතිවාදී කතා කළ ශාෆීට ගැව්වා. ඒ වගේ මට දැන් ගහන්න හදන්නේ ගැව්වා. ඒ කියන්නේ ශාෆීගේ එவ்வாறு දේනයකට නිස්සාරවල அதே மாதிரி 9ஆம் மாதம் 29ஆம் தேதி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி ஹெடிங் போட்டு ரீசன் இல்லாம என்ன வேலையை விட்டு நிப்பாடி இருக்கிறது. அதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஷாஃபீට ගැව්වාவே මට ගහන්න ඉඩ තියෙනවා. එතකොට අපි ওই ජාතිවාදී කතා කරන්න ඕනේ சொல்லி அந்த வசனங்களை அவர்கள் அப்படியே மாறி மாறி போட்டு ஷாஃபி வரதக்கரா என்று சொல்லி போட்டு அந்த பக்கங்களை போட்டுத்தான் இவர்கள் அந்த முஸ்லிம் தமிழ் என்ற ஒரு இதே இல்லாம உடைச்சு சின்னியாவில் போய் என்னுடைய பேரை செய்யார்கள். உண்மையாகவே ஷாஃபி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் நினைக்கிறேன் எனக்கு எத்தனையாம் ஆண்டு ஞாபகம் இல்லை. அப்போது நடந்த பேரில் சொல்லல, அப்போது இருந்த அரசியல்வாதிகள் அடிப்படையில இருந்த 2 கைனோகாலஜி அண்ட் ஒப்ஸ்டெடிக் கன்சல்டன்ட், முக்கியமா டிஎம்ஹெச்ல ஒர்க் பண்ற 2 பெரிய வைத்தியர்கள், அவர்களுக்கு நடந்த பெரிய பிரச்சனைகளை நடுவில் ஷாஃபி போய் மாட்டி குருநாதர் வைத்தியசாலையில ஷாஃபி ஒரு மதவாதி என்ற மாதிரி மீட்டிங் எல்லாம் வச்சு புத்தகங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு ஷாஃபி எடுக்கப்பட்டு அந்த அதே வைத்தியர் திரும்பவும் ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டு SPSCA சீமாவ பண்டாரநாயக ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் பேராதனைக்கு வந்து இப்போது வைத்தியசாலைக்கு டிரெக்டராக வந்திருக்கிறார். இது சம்பந்தமான நீதிமன்ற வழக்கே சொல்லியிருக்கிறது ஷாஃபி எந்த குற்றமற்றவர் என்று. அதே மாதிரி என்னுடைய வழக்கு 10 நாளைக்கு போது நான் பேராதனை சொல்லி வைத்தியசாலையில் குற்றமடைக்கவில்லை என்று அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாகவும் உண்மையாக எங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் கதைக்காமல் இருக்கிறதாக மட்டும்தான் ஒவ்வொரு வைத்தியனும், முக்கியமாக ஷாஃபி, ஒவ்வொரு குடிமக்கனும் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முக்கியமா சிறுபான்மையை நீங்க வைத்தாக்க உண்மையை சொல்றேன் பிரசாந்த், இதுவரைக்கும் வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரை சொல்லல, மக்களுடைய பிரச்சனையை கதைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20% தான் முஸ்லிம்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள், தமிழர்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள். மிச்சாக்கள் வந்து என்னத்தை கதைக்கணும், பாராளுமன்றத்தில் எது முக்கியமானது, மக்களோட போய் கதைக்கணும், அவருடைய பிரச்சனை அலசி அறையணும், அதுல முக்கியமான பிரச்சனையை கதைக்கணும், முக்கியம் இல்லாத பிற கதைக்கணும் என்ற அடிப்படை இதுகளே இல்லாம ஏதோ கிடைக்கிறத வந்து பாராளுமன்றம் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் நினைக்கிறேன் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் சற்று சிந்திக்க வேணும். மக்களுக்காக நின்று போராடக்கூடிய 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த தேர்தலில் நிப்பாடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தெளிவான பதிலை கூறியிருக்கின்றார் டாக்டர் வைத்தியர் ஷாஃபி அவர். தவறு செய்யவில்லை என்பதை நான் கூறவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர் உச்ச நீதிமன்றமே சம்பந்தமான சகல ரிப்போர்ட்டையும் படித்திருக்கிறேன். வேணுமானா எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அதாவது அவர் சலோப்பியன் குழாயினால்
எனப்படுகின்ற ஒன்றை கத்திரிக்கோளாய் நசித்தார் என்கிற கூடிய குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டது. அந்த நசித்தார் என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்றதுக்கு 110 அம்மா மேல சாம்பிளா எடுத்து செய்யறது கூட எடுத்து செய்த அம்மா மேல 90% ஆட்களுக்கு அப்படி ஒன்றும் இருக்கையில. அதான் அப்படியே விட்டவர்கள் மற்ற அம்மா மேல அந்த டை அடிக்கும் போது கேன்சர் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறதால எடுத்து செய்த பிரிலிமினரி சாம்பிள்லயே 90% அப்படி நடக்கல. அங்க ஒரு ஸ்டிச் கூட இருக்கல. ஆனால் பலப்பியம் குழாயை கட்டினு சொன்னார்கள், அங்க ஒன்றுமே இருக்கல. பலப்பியம் குழாயை வெட்டினு சொன்னார்கள், அங்க ஒன்றுமே இருக்கல. நாங்களும் கூட பொய் சொல்லணும். இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னா ஒரு முஸ்லீம் வைத்தியர் இருந்தார். அவர் பிள்ளையான மருந்தலை கொடுத்தாங்க. சும்மா போய் சாட்டலாம் பாக்சான். ஆனா இந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கை வரலாற்றுல நீதிமன்றம் போயிட்டு வரைக்கும் 10 வருஷம் செல்லும். அதுக்குள்ள அந்த முஸ்லீம் வைத்தியரோ தமிழ் வைத்தியரோ அவன் வாழ்க்கையை அடிபட்டு போயிடும். என்னுடைய மக்கள் என்னை காப்பாற்றியதான் இந்த பாராளுமன்றம் இருக்கிறேன். இல்லாத நான் இப்போது வேலை இல்லாத ஒரு வைத்தியராக தான் இருந்திருக்கேன். சரி, வேலை இல்லாத வைத்தியராக நீங்கள் தான் கூறியிருக்கின்றீர்கள். ஒரு சில முகநூலையும் அதாவது மீடியாக்களிலே பார்க்கும் போது அர்ச்சுனா அவர்கள் வைத்தியர் சூழலிலே ரிசைன் பண்ணாமல் ராஜினாமா செய்யாமல் தான் தற்போது இருக்கின்றார். நீதிமன்றத்திலே உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அர்ச்சுனா அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இன்னும் கொஞ்ச நாட்களிலே பறிக்கப்படும் என்றும் இந்த அண்மை காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தெளிவான பதில். அது 9ஆம் மாதம் 26ஆம் தேதி நான் சிறைக்கு உள்ளுக்குள்ள போனான் பச்சான். 10ஆம் மாதம் 9ஆம் தேதி சிறைக்கு வெளியால வந்தான். 9ஆம் மாதம் 29 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொதுச்சேவைகள் ஆணைக்குழு தன்னுடைய கைப்பட என்னுடைய வைத்தியசாலை டிரெக்டருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. உங்களை 9ஆம் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வேலையை விட்டு நீக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் வேலையை விட்டு நீக்கப்பட்ட ஒருவன் திருப்பி போய் கடிதம் கொடுக்கணுமா நான் வேலையை விட்டு நீங்குகிறேன் என்று? அவர்களே இப்ப நான் உங்களுக்கு வேலைக்கு தரேன், நான் உங்களுக்கு லெட்டர் அடிக்கிறேன், டிஸ்குவாலிஃபைட் என்று. அது பிறகு நான் போய் கொடுக்கணுமா? முதலாவது 10ஆம் மாதம் 9ஆம் தேதி வைத்தியசாலை டிரெக்டருக்கு சொன்னவர், தம்பி நீங்கள் இப்ப சர்வீஸ்ல இல்லை, அந்த ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க அந்த சர்வீஸ்ல இல்ல, உங்களை ஏற்கனவே நாங்கள் இவற்றிரிமான் சொல்லி கடிதத்துல இறங்கி, அதாவது சேவாவின் இவற்றிரிமாண்டா சேவை விட்டு நீக்கி இருக்கிறோம் என்று உங்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க ராசா, சேவை விட்டு நீக்கி வருவதன் பாராளுமன்றத்துக்கு போகலாம் இல்லையா? முதலாவது. 2வது 10ஆம் மாதம் 3ஆம் தேதி நான் சிறைக்குள் இருந்தபடி கொண்டு இருந்தபடி வெள்ளை பேப்பரில் எழுதி போகிறேன். ஐயா என்னுடைய வேலையை தான் விட்டு வருவேன், நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய நொமினேஷன் செய்ய போடுறேன். அந்த கடிதம் சிறைச்சாலை ஊழியர்களை கொடுத்து அதிகம் பேரான வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு விளங்கல, சில பேருக்கு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் பதவியில் டாக்டர் பதவியில இருந்து நீக்கப்பட்டதாக கூறினீர்கள் தானே, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி எங்கட பாசை. அதற்குரிய ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கா? கடிதங்கள் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கடிதம் 9ஆம் மாதம் 29ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல அப்ப இருந்த செக்ரட்டரி அவர் சொல்றது கடவுள், அது அல்லாவா இருக்கலாம், சிவருமானா இருக்கலாம், கடவுள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் எல்லா நேரத்திலையும். அந்த செக்ரட்டரி இப்ப வேலையில இல்ல, அவர வேலையை விட்டு நீக்கிருக்காங்க தாத்தா. அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேரான வைத்தியசாலையில் எனக்கு அடிக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கிறது. பேரான வைத்தியசாலை டிரெக்டர் நீங்கள் வேலையில் இல்லை என்று கடிதங்கள் இருக்கிறது. என்னுடைய சம்பளம் நிப்பாட்டப்பட்டது. இதை விட வேறு இல்லை. அப்ப நாளை நினைக்கின்றேன் அந்த வழக்கு தாக்கல், அதாவது உங்களுடைய நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய ஸ்டைலை பார்த்தால் பாராளுமன்ற உறுப்பினருமை அர்ச்சுனாவுக்கு நீக்கப்படாது அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க? 100% நீக்கப்படாது. ஆனால் இலங்கையில் அரசியல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அரசியல் எங்கேயும் விளையாடுகிறது. ஆனால் அப்படி நீக்கப்பட்ட அடுத்த போறது கௌசல்யா நரேந்திரன் ராசா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பாராளுமன்ற பதவி கௌசல்யா நரேந்திரன் கொடுக்கப்பட்டு நான் மெட்ரோ பண்ணப்பட்டு வடக்குமான முதலமைச்சர் போட்டியில போட்டியிடுவேன் என்று. அப்படித்தான் கொடுக்கிறதா இருந்தா கூட வழக்கு முடியிட்ட கௌசல்யா நரேந்திரன் இந்தியா போயிடல, நான் வடக்கு மாநில முதலமைச்சரா இருப்பேன். அடுத்தது முக்கியமான கேள்வி. நான் நினைக்கின்றேன் இது என்னை பொறுத்தவரையும் இல்லை, உங்களுடைய தமிழ் சமுதாயத்திலே ஏராளமான தமிழர்கள் தான் ஆன்லைன் மூலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக இருக்கின்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் இருக்கின்றன. அவர் சம்பந்தமான வழக்கு போய் கொண்டபடி அவருடைய பேரையும் பாவிக்கிறார். அது சம்பந்தமான கருத்தை சொல்லிடுற நான் நினைக்கிறேன். அவர் சம்பந்தமாக 2 வழக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறது. ஆனால் என் மனதில் அவர் ஒரு நல்ல ஒரு வைத்தியர் ஆக எனக்கு ஒரு காலத்திலே படிப்பித்தவர். அதை விட என்னுடைய சீனியர். என் மனதில் அவருக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. பட் அதன் சம்பந்தமாக இந்த கருத்தில் பேசாதீங்க என்றால் 2 வழக்குகள் எனக்கு எதிராக போடப்பட்டதால் அது பேர் அந்த கண்டம் கோட் என்று சொல்லி எனக்கு எதிராக பாதிக்கப்படும். அதனால எனக்கு விருப்பம் இல்லை. அதன் சம்பந்தம் மொத்தமாக எத்தனை வழக்குகள் தற்போது வரை? மொத்தமாக 22 வழக்குகள். 22வது வழக்குண்ட 21வது வழக்குண்டு. இந்த 2 வழக்கினுடைய பின்பும் கைக்கு வரையில. ஆனால் நிலுவையில் இருக்கிறது 13 அல்லது 15. அதாவது 2 15.
5 வழக்குகள் இதுவரைக்கும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட வழக்கா? இல்லை, ஒரு வழக்கு கூட என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை. இதற்கு முன்னர் அந்த சாபு கட்சிக்கு முன்னராக உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்தது? ஒரு வழக்கு 2021ஆம் ஆண்டு கோவிட் நேரம் என்னுடைய காரை பின்னால் வந்து அடித்த ஒரு ஆக்சிடென்ட் வழக்கு கொண்டு இருக்கிறது. அது கூட வந்து அது பின்னால் வந்து அடித்த சிசிடிவி கேமராவில் இருக்கும். அந்த வழக்கை நான் வந்து இருக்கிறேன். அது சம்பந்தமான இன்னொரு வழக்கம் போய் கொடுக்க நான் அவரிடம் நட்ட இருக்கிறது கோரி இருக்கிறேன். எனக்கும் அடித்திருக்கிறார், மகனுக்கும் அடித்திருக்கிறார். அது சம்பந்தமாக இருக்கிறபடியா நான் சொல்ல விரும்பல. அதை தவிர வேற எந்த வழக்கும் இந்த வரைக்கும் நீதிமன்றம் ஏறின வரலாறு கிடையாது. நீதிமன்றங்கள் ஏறி இருக்கிறேன். என்னுடைய தந்தை வேலை செய்த இடங்களில் உள்ள நீதிமன்ற கதிரைகளில் உட்கார்ந்து நீதிமன்றம் நடப்பதை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இன்னொரு விடயம் என்னவென்றால், அண்மை காலமாக அர்ச்சனா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒபிசியல் மேனாக, அதாவது எங்கடையில பாசையில சொல்ல போனா ஒரு நல்ல கல்வி கற்றவர், ஒரு படித்தவர், புத்திசாலி, எஜமான் அப்படி போன்றவர் தான். சகல விடயங்களையும் தெரிந்த அர்ச்சனா அவர்கள் சமூக ஊடகத்திலே முகநூலிலே ஒரு சிலவர்களோடு உரையாடும் போது தவறுதலாகவும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் தவறுதலாக ஆடியோ கிளிப்ஸ்கள் எல்லாம் சற்று உலாவிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அதுக்காக என்ன சொல்ல விரும்புங்கள்? மக்களுக்கு கட்டாயம் சொல்ல கடமை. நான் உங்களுடைய மதத்தை சொல்றதா அல்லாமல் என்னுடைய மதத்தை சொல்றதா ராமணி மில்லரசு. நான் சாதாரணமா ஒரு இலங்கை குடிமகன். எனக்கு கோபம் வரும், எனக்கு அடிப்பதற்கு கோபம் வரும், நான் சாப்பிடுவேன். நான் சாதாரண மனிதன். இந்த 10 வருடங்கள் வைத்தியராக வேலை செய்யும் போது எந்த ரெக்கார்டிங்கும் வெளியாக வரையில. ஆனா நான் எந்த பாராளுமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி நாமினேஷன் பண்ணதும் அன்றில் இருந்தால் தோழினார்கள். இவர் எங்கேயாவது பிளவிட்டிருக்காங்க. அது வரைக்கும் கொண்டு வந்தது ஒரு கொத்துராட்டி. அது ஏற்கனவே உங்களோட முஸ்லிம் சகோதரர்களுக்கும் அந்த கொத்துராட்டி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கொத்துராட்டி பிள்ளைகளை போட்டு குடிக்கணும்னு சொல்லி அதே கொத்துராட்டி கதை ஒன்று வெளியால வந்தது. அது என்னுடைய குரல் தான், ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு பிறகு AI தொழில்நுட்பம் மூலம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட குரல் கூட நான் யோசிக்கிறேன். அந்த கொத்துராட்டி என்று கூடினது பேசினது காணாது. உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்து இந்த நபர் அந்த சகோதரிக்கு என்னென்ன கொடுமையா செய்யறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்க தொலைபேசியில் பயன்படுத்த மாட்டீர்கள். நீங்க என்ன செய்யறீங்க வேற பேசி போட்டு ஓகே, இந்த நேரத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன். உணவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் 22 வழக்குகளுக்கு சொந்தக்காரரான அரசியல் அவர்கள் மக்களுக்காக பாராளுமன்றம் சென்றிருக்கின்றனர். உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்கள் என்பதே சார்பு. அதில் எந்த ஐயப்பாடுமே கிடையாது. அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அர்ச்சனாவால் முடியாது. மக்கள் நினைத்தால் மக்களே முடியும் என்பது உண்மையான யதார்த்தம். மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? இறுதியா எந்த காலமை 4 மணிக்கு ஆகாஷா 4 மணில இருந்து இமெயில் நிரம்பி இருக்கு. நான் ஒரு 20 இமெயில் என்னால் பார்க்க முடியாது. ஒரு இமெயிலுக்குள்ள ஒரு பெரிய சமூகத்திட்ட பிரச்சனையே இருக்கு. முக்கியமா பாபம் சொல்லியிருக்கிறார். ஒரு கால் இல்லாத அம்மா ஒருவருடையதும் பேசுள்ள அவருடைய குடும்பத்தினர் வீட்டை விட்டு திணத்தி ஒரு கடி ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் முதல் இருந்த ஜனாதிபதி நிதியம் வரைக்கும் போய் அங்க இருந்து ஜனாதிபதி கட்டளைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த கடையை கொடுக்க சொல்லி இப்போ கொடுக்கல. அப்படி ஒரு இமெயிலுக்குள்ள ஒரு சமூகத்திட்ட பிரச்சனையே இருக்கு. இன்னொரு இமெயில் இருக்குது, போர் போடுறீங்கன்னா அந்த வீடியோ அனுப்பி இருக்கிறார்கள். இந்த பாதை புனரமைப்பு அந்த பாதை புனரமைக்க வரையில 10-15 வருடங்கள். 30 வருடத்திலேயே புரோடியில வந்தாங்க. வடமர வச்சிட ஜாழ்ப்பாணத்துல பாதை புனரமைக்க சொல்லி மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்க, இத்தனை இமெயில் வரும் வந்து புதிய 4 மணிக்கு அனுப்பினால் பாஷானுடைய கோல் ஆர்டர் பண்ணும் வரைக்கும் எல்லா இமெயிலுக்கும் எல்லா வாட்ஸ்அப்புக்கும் எல்லா இதுக்கும் ரிப்ளை பண்ணிக்கலாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் மக்கள் மனசு நேரம் எங்களுடைய பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் 6 பேர் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களே ராஜா, எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் வரும் வந்து அம்பாறையில இருந்து வருகிறது, அம்பாந்தோட்டையில இருந்து வருகிறது. எல்லா இடம் சிங்கள மக்கள் வந்து சிங்கள மூலம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கூகுள் டிரான்ஸ்லேட் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். வந்தவனுக்கு எனக்கு இமெயில் வருகிறது. முக்கியமாக அந்த புகையிரத தொழிலாளர் சம்பந்தமாக அவ்வளவு இந்தியமா இருக்கு. அவர்கள் என்னோட கொண்டு கேட்கிறாங்க, டாக்டர் எங்களுக்கு டாக்டர் அதேவனோட வருவேன். இன்னைக்கு காலமே 4 மணிக்கு அனுப்பினா இப்ப பிடிச்சி உங்களுக்கு ரெடியா வந்து இருக்கும் வரைக்கும் இவ்வளவு நேரம் இமெயில்ஸும் கோர்ஸும் தான் நான் சொன்னீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வழியாக என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு 5 வருடம் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறோமோ அல்லது 2 பேர் ஒட்டுமொத்தத்துல வழக்கமான சபைக்கு போடணும். ஒரு உண்மையான அரசியல்வாதியா இருக்க கொண்டு ஆசைப்படுறேன். நான் நினைச்சிருந்தால் இந்த 10 வருடங்கள்ல ஒரு 2 வீடு கட்டியிருக்கலாம். இப்போ கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் களவு செய்யறதாக இருந்தால் ஒரு 5 வீடு, 2 வீடு கொழும்பில், 3 வீடு கண்டியில், 1 வீடு ஜாழ்ப்பாணத்துல என்னால் கட்ட முடியும். அப்போது எனக்கு 55 வயது ஆகிவிடும். அதுக்கு பிறகு ஒரு 500 லட்சம் அல்லது 5 கோடி அல்லது 10 கோடியான பெருமதியான ஆசை என்னால் அடிச்சு பேங்க்ல போடிடும்.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணை மூடும் போது அதை யார் கொண்டு போறாங்க பயத்துலதான் நான் சாவேன். என்னோட சொந்தமா வீடும் இல்ல, 2 வீடு இருந்தது, 2 வீடும் பொம்பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இருக்கிற இன்னொரு 5 வருடத்துல இப்படி ஒருத்தன் இருந்தான். உலகமே திறந்த அறைய அடித்தது. ஆனால் அவன் தனியே நின்றான், தனியே மக்களுக்காக போராடினான். போராடிய வரலாறு உங்களுக்கே தெரியும். அதுல சில விஷயங்களை நான் சொல்றேன். 90ஆம் ஆண்டு அந்த விஷயத்தை சொல்லிதான் 90ஆம் ஆண்டு முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பந்தமா என்னுடைய தேசிய தலைவர் அது ஒரு துன்பியல் சம்பவம் தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறார். அதை விட அண்டன் பாலசிங்கம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போது நினைக்கிறேன் ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சமுதாயம் தான் யாழ்ப்பாண சமுதாயம். நீங்க யாழ்ப்பாணமா இருக்கலாம், மன்னார்ல போயிருக்கலாம். மன்னார்ல பஷா நீங்க நம்புறீங்களா? எனக்கு என்னுடைய தமிழ் மக்களுடைய அன்பை விட முஸ்லிம் மக்களுடைய அன்பு கூட. இந்த மன்னார் கொத்து இதுக்கு நீதிமன்றத்துக்கு வெளியால வரைக்கும் நான் வணக்கம் சொல்றதை விட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது கூட. ஏனென்றால் அந்த அளவுக்கு முஸ்லிம் மக்கள் ஒரு வைத்தியராக இன்னும் பார்க்கிறார்கள். அரசியலுக்கு நான் அந்த பெயரை கெடுக்க விரும்பல. சாகும் வரைக்கும் ஒரு நல்ல வைத்தியராக இருக்கணும். ஒரு வைத்திய துறையில இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குணங்கள் எனக்கு வரக்கூடாது நினைக்கிறேன். இப்ப கூட மன்னார்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறது ஆசைப்படுறேன். மன்னார்ல திருப்பவும் சொல்றேன், இந்து தமிழ் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அடிபாடு இப்பவுமே கொழுந்துகிட்டே இருக்கிறது. அங்கே உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற கணக்கு கல்லறிஞர்கள் இருந்து அப்படி கணக்கு பிரச்சனை போய் கொண்டு ஒரு காலத்துல என்னால அந்த 3 சமூகமும் சந்தோஷமா டாக்டர் அர்ச்சுனா என்னுடையவர் 3 சமூகமும் சொல்ற ஒரு நல்ல ஒரு பிரதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். வேற என்ன ஆசைப்படுறேன்? அரசியலை பார்க்கும் போது ஒரு சில தினங்களாக உங்களுடைய அரசியல் மலையத்திலும் தொடரலாம், கிழக்கு மாகாணத்திலையும் தொடரும் என்ற ஒரு சில கருத்துக்களை நாம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அது பற்றி மலையம் நான் ஷோட்டா சொல்றேன்டா. மலையத்துல என்னுடைய முதல் மனைவியினுடைய அப்பா மலையம் சம்பந்தமாக மலைய இலக்கியங்கள்ல 14 புத்தகம் அவர் ஒரு வாழ்நாள் பேராசிரியர் அவர் எந்த ஒரு தமிழ் யாழ்ப்பாண மகனும் செய்யாத, எந்த மலையக தமிழ் மகனும் செய்யாத மலைய மக்கள் இந்த கல்வித்துறைக்கு பெரிய ஒரு அடித்தளப்பட்டு போயிருக்கிறார் பேராசிரியர் அருணாச்சலம். அவரோட இந்த காலத்துல அவர்கிட்ட கேட்பாரு, ஏன் நீங்க யாழ்ப்பாணத்தை பற்றி இலக்கியங்கள் எழுதுறீங்க? இப்ப சொல்ல யாழ்ப்பாணத்தை பற்றி இலக்கியங்கள் எழுதுறதுக்கும் மட்டக்களப்பு இலக்கியங்கள் எழுதுறதுக்கும் எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் மலையத்தை போய் அவர்களுடைய வழிகளையும் அவர்களுடைய அட்டைகளை ரத்தம் முடிஞ்சும் போதும் அந்த வழிகளையும் எழுதுவதற்கு இதுவரைக்கும் எந்த தமிழ் மகனும் துணியவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் 2006 2011 வரைக்கும் மலையத்துல இருந்து 9 டாக்டர்ஸ் 3 வாரம் படிச்சுட்டு அனுப்பினான். ஒரு காலத்துல மல்லிகைப்பூ தம்பியில டாக்டரா போகண்டாமான்னு சொல்லுவோம்னு சொல்லி பைக்க மக்கள் நின்று மறைத்த நான் பேரான வெள்ளத்துக்கு அந்த வைத்தியப்படுத்துக்கு போது மறைத்த வரலாறு உண்டு. அதற்கு பிறகு பைக்கை கொண்டே மாணிக்கப்பள்ளி அதற்கு மேலே நிப்பாட்டி போட்டு நைட் மைண்ட்ல ஒருத்தருக்கு தெரியாம பேரான வெள்ளத்துக்கு போன வரலாறு உண்டு. நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் போது கப்பலில் இருந்து மலையத்துக்கு போய் அங்கே படித்துட்டு 2009ஆம் ஆண்டு பட்சில டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். கடைசி பட்சி அதோட மற்ற பட்சிக்கும் க்ளோஸ் முடிக்கிறேன். அந்த படிப்பு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 பாடம் இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்தெல்லாம் படிச்சிருக்கேன். இரவு 2 மணிக்கெல்லாம் நோவுட்ல நிக்கோயால மஸ்கரியால இருந்து பிள்ளைகளை கொண்டு விட்டு போய் இரவு 2 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான். 2 மணிலிருந்து 3 மணி தான் எனக்கு டைம் இருக்கு. வாரண்டா வாங்கோண்டா 20 பேர் 30 பேர் வந்திருப்பார்கள். அதை விட மலையாளத்துல நான் சொல்றேன், மலையாளத்துல இருந்து பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிற பிரதிநிதிகள் மலையாளத்தின் பிரதிநிதி இவ்வளவு வீதம் கதைப்பார வேண்டா கேள்விக்குறி. ஆனால் நான் மலையாளத்திலிருந்து தெரிவு செய்யப்படாவிட்டாலும் மலைய பிரச்சனைகளை கதைப்பேன். நான் ஒரு மேல்மட்ட வர்க்கமாக இருக்கவில்லை. நான் எப்பவுமே சாதாரண ஒரு வைத்தியனாகவும் எல்லோராலும் அணுகக்கூடிய ஒரு எம்பியா தான் இருக்க ஆசைப்படுறேன் பாஷான். அதனால நான் நினைக்கிறேன் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும், மலையம் மற்றும் கிழக்குல என்னுடைய பேர்ல எத்தனை ட்ரிங்கோல இருந்து எடுத்து காய்ச்சிக்கணும், அம்பாறை இருந்து காய்ச்சிக்கணும், மட்டக்களப்புல இருந்து எடுத்து காய்ச்சிக்கணும். என்னுடைய பெயரில் என்னுடைய கட்சியில் அவர்கள் இன்னொரு போட்டியிடுவார்கள் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு நல்லவர்களாக தேடிப்பிடித்து விடுங்க என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஓகே, இறுதியாக சார் நான் நினைக்கின்றேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு பல நேரங்களை ஒதுக்கி தந்திருக்கின்றீர்கள். இதையும் நானும் நினைக்கின்றேன். நீங்களும் வேலை பணி காரணமாக தொலைபேசியில் இருப்பதாகவும் கூறினீர்கள். இத்தோடு இந்த லைவை நிறுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இறுதியாக ஒரு கேள்வியை முடித்துக் கொள்வோம். நீங்கள் கூறினீர்கள் அதாவது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முஸ்லிம் மக்களுடைய காரணமும் இருக்கின்றது என்று கூறினீர்கள். 3000 வாக்குகள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே கிடைக்கிறது. இந்த முஸ்லிம் மக்களுக்கு தற்போது வரையும் என்ன செய்திருக்கின்றீர்கள், என்ன செய்வீர்கள்? தமிழ் மக்களுக்கு கூறினீர்கள், முஸ்லிம் மக்களுக்கு யாழ்ப்பாண
பக்கத்துல இருக்கிற நான் மட்டக்களப்பு முஸ்லீம் மக்களுக்காக மட்டக்களப்புல போய் மன்னார்ல போய் மன்னார் முஸ்லீம் மக்களுக்காக போய் நான் வைத்தியசாலையில 5 நாள் சிறைக்கு கூட போயிருக்கிறேன். அப்ப சிந்துஜா ஆகும்போது எனக்கு அது முஸ்லீமானு தெரியாது. இப்போது கூட எனக்கு நான் மன்னார்ல வந்து ஒபிஸ் ஒன்று திறந்திருக்கிறேன், கௌசல்யா நரேந்திரன். அதுல அது இருக்கிறது முழுக்க நேரா பள்ளிக்கு முன்னாலதான் அந்த ஒபிஸ் இருக்கிறது. அந்த பள்ளியில நான் சொல்லிட்டேன் மாதத்துல 2 நாள் ஃப்ரீயா வந்து நான் ஒரு சதமும் வேண்டாம பேஷன்ஸ் பாக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் மன்னார்ல. அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்திலையும் செய்வேன், அதே மாதிரி கிளிநொச்சிலையும் செய்வேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சொந்தமா நான் தான் கார்ல பயணம் செய்வேன், நான் செய்வேன் ராசா உண்டு. 2வது ஜாழ்ப்பாணத்தின் மாநகர சபையோ ஜாழ்ப்பாணத்தின் ஊராட்சி சபையோ நாங்கள் பிடிக்கவில்லை. முஸ்லீம் மக்களுடைய ஏரியா வந்து மிகவும் நெருக்கமா இருக்கிறதால தண்ணீர் வடிகால் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை எல்லாமே கூட இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இமெயில் வந்து உண்டுக்கு. நான் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மட்டாக்களுக்கு வேணுமெண்டா தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற வேறுபாடு இருக்கலாம். என்னுடைய அப்பா என்ன அப்படி சொல்லி படிக்கல. அப்பா சொல்லியிருக்காரு எப்பவுமே நாங்கள் ஒரு நட்பாக இருப்பதற்கும் ஒருவருடைய பழகுவதற்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது நமக்கு 3 மொழிகளும் தெரிந்திருக்கோம் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற வாசிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம் தமிழ் மகனும் என்னுடைய குடிமகன் தான். அவருடைய முஸ்லீம் மக்களுடைய என்ன தேவைகள் என்ன இமெயில் வந்தாலும் எந்த முஸ்லீம் அரசியல்வாதியும் கதைக்காட்டும் சுட்டே சார்புண்டாலும் பாராளுமன்றத்தில் நான் தரேன். வேறு என்ன வேண்டும்? இந்த தைரியமான உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளால் தான் உங்களுக்காக அதாவது நட்பு வட்டாரங்கள் கூடிக்கொண்டே செல்கிறது. அன்னை காலங்களில் நானும் பார்த்தேன் பாராளுமன்றத்தில் பேசும்போது எனது நெஞ்சை நான் தமிழர்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படியும் ஒரு வார்த்தை நான் சாவஜரி பிரச்சனை அடிப்படை சுடுவாங்க, நெஞ்சில சுடுங்கோ, கையில ஹேண்ட சுட வேண்டாம், அது வெளிக்கும். நான் சாயறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா கோழைகள் மாதிரி கைகாலில் சுட்டு போட்டு விட வேண்டாம், சுடு வேண்டாம், நெஞ்சில சுடுவோம். வாழ்க்கை சாவு ஒரு முறை தான் தரும். அந்த சாவுக்கு பயந்து நான் டெய்லி வந்து நான் இப்படி இருந்துட்டேன் அகர்ஷான். எங்களுடைய பிரச்சனையில யாருமே ஒரு நாளுமே கதைக்க முடியாது. பயமன்ற என்ற ஒன்று இல்லாமல் தான் என்னுடைய தந்தையிடம் வாழ்க்கையில் அடிக்கிறது. அம்மா அடிச்சதுட்டு அப்பா அம்மா பயமண்ட என்னன்னு தெரியாது. ஒரு ஆள் பிரச்சனை கேம்பஸ்ல யூனிவர்சிட்டி லெக்சர் பிரச்சனைன்னு சொன்னா அது கலைச்சிருவேன். இன்னும் நான் அப்படி கலைச்சு பட் மிஸ் பண்ணப்பட்டு கூட இருக்கிறேன், பிள்ளை என்று சொல்லி. ஆனால் நான் குழந்தைகளை வளர்க்கும் போதும் நான் சொல்லி வளர்க்கறது ஒரு நாளுமே குழந்தை பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது. அடிச்சு பயப்படுத்தி வளர்த்தினால் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்க மாட்டார்கள். துணிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் பயமண்ட வந்து இந்த வரைக்கும் எனக்கு தெரியாது. 2002ஆம் ஆண்டுகள் கூட 512 பிரிகேட் எனப்படுகின்ற பெரிய ஆர்மி பிரிகேட் உள்ள போனா வெளியே வர வெயிலாது பிடிச்சான பிடிச்சதான். ஆனா நான் ஏர்ல கொப்பியோட கையில லாண்டர்லோடையும் ஆர்மிக்காரருக்கு தெரியும் ஒரு அச்சனா தான் போனாங்க. 512 பிரிகேட்டுக்கு நேரம் முன்னால்தான் எங்க வீடு. நான் இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்டை போயிருக்கிறேன். சுட்டா ஒரு பேசுவேன். சுட்டா எனக்கு தெரியும் இப்படி ஒரு 22 அவசரம் போகும் வரைக்கும் ஃபுல்லா அழுத்து பிடிப்பாங்க வந்து அதாவது நோகாலன்னு தெரியும். வேற எப்படியும் அர்ச்சனா அவர்களுக்கு பாராளுமன்றத்தினால் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களாக போலீசார்கள் வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? அன்றைய ஒரு தினம் மட்டும் 2 போலீஸ் உத்தியோகர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். நான் பாராளுமன்றத்துல கத்தி போட்டிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு நான் வந்து இப்ப நான் பாராளுமன்ற அலுவல்கள் செய்யல கேட்கலாம். ஆனா சும்மா சந்தைக்கு போகும் பூச்செடிக்கு போயிருக்கலாம் போலீசார் அவர் வந்து ஒரு ராஜ சேவை ஒரு அரசு வந்து நாங்கள் என்னுடைய பழைய ஜனாதிபதி மாதிரி எல்லாம் பாதிக்க முடியாது. நான் என்னுடைய துவக்கு தர வேண்டிய கடமை இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய அப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன், அது தருவார்கள். அதை தவிர தலைவனுடைய துவக்கோடைதான் நான் நிம்மதியா ரோடு வழியை தெரிஞ்சது என்னோட ஆயுதம் தான். வேற என்ன இருக்கிறாப்பா எனக்கு பாதுகாப்பு. உங்களுடைய வாகன சாரதியார் காரணமே நானே மக்கள் மத்தியில ஒரு இடம் பிடிக்க காரணம் இல்ல ராசா. அதுக்கு வந்து புத்தகத்துல போட்டுக்கு 10,000 தான் எடுக்கலாம் என்று சொல்லி, அதாவது அந்த நிலையில் கட்டின புத்தகமா ஏதோ ஒரு புத்தகத்துல போட்டிருக்கு 10,000 தான் எடுக்கலாம் என்று ஒரு சாரதிக்கு. ஆனா 10,000 ரூபாய் வாடகை சாரி சம்பளத்தோட ஜாழ்ப்பாணத்துல ஒருத்தர் நீங்க வந்து 30 நாள் ஓட போறீங்க. ஆனா பிறகு ஒரு எம்பி எனக்கு சொன்னிட்டு 49,000 ரூபாய் படி 2 பேரை எடுக்கலாம் என்று. அது சம்பந்தமா அன்றைக்கு டேபிள் ஆபீஸ் எனப்படுகின்ற கோல் பண்ணி கலக்கிட்டு அவர் சொன்னது ஃபோம்ஸ் இருக்கு நிரப்பித்தாங்க உண்டு. அந்த ஃபோம்ஸ் இப்பதான் நிரப்பி கொண்டிருக்கிறேன். அப்படி வந்தால் 2 பேரும் எனக்கு எடுக்கலாம். ஆனால் 50,000 ரூபாய் கொடுத்து இப்ப உங்களுக்கே தெரியும் ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு ஒரு ட்ரிப் ஓடைக்குள்ள ஒரு ஹையஸ்ட் பேனுக்கு ஒரு ட்ரிப்புக்கு 50,000 சிம்பிளா எடுக்கணும். இப்ப 2 இளைஞர்கள் என்னோடய ஃபுல்லா இருந்து 50,000 ரூபாய்க்கு வேலை செய்வார் என்று கேட்டால் கேள்விக்குறி. அதோட நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. அப்போ நான் உண்மையாக சின்னல இருந்து கூட ஒரு நாளுமே அம்மாவை உடுப்பு துவைக்க விட்டதில்லை. அந்த அளவுக்கு நான் என்னுடைய வேலையில செய்தான் பழக்கம். பாராளுமன்ற உறுப்பினராக வந்தோன்னா கொம்பு முழக்க போறேன். இவ்வளவு புத்தகாவது நாங்களுக்கு நாங்கள் எல்லாம் டிரைவ் பண்ணினாங்க. பாதுகாப்புக்கு கவர்மெண்டா ஒரு துவக்கை வேண்டிக் கொள்வேன் உள்ள ஒளிய வேற எந்த அரசு தலைவர் முக்கியமா மீதி அந்த 50,000 ரூபாய் காசை எனக்கு தந்தால் அந்த காசை என்னோட பெட்ரோல் அடிப்பதற்கு பாய்ப்பேன். அது தவிர இன்னொரு
நான் நினைக்கல என்னுடைய டிரைவரையும் இதையும் வச்சுக்கொண்டு பந்தாவா தெரிய வேண்டிய தேவை எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன், என்னோட பழையனாக்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை தெரியும். ஓகே ஓகே, அதாவது உண்மையிலே ஒரு வீர தமிழன் என்று உங்களை சொல்வதில் நினைக்கிறேன் எந்த ஒரு காரணம் கிடையாது. இன்னொரு இறுதியாக என்னால் தைரியமாக கூற முடியும் ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், எங்களுடைய நான் அதாவது ஓப்பனாக பேசுகின்றேன், முஸ்லிம் சமூகத்தை விட வடிவக்கேள் முஸ்லிம் சமூகத்தை விட உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வைத்தியர் அர்ச்சுனா என்பது சொல்லுவதை விட வைத்தியர் அர்ச்சுனா என்று அதிகமான உங்களுடைய ஆக்கள் தான் உங்களை சொல்றாங்க. வைத்தியர் இல்ல அவர் பைத்தியர் அப்படின்னு சொல்றாங்க தானே. இறுதியாக அந்த பைத்தியங்கள் என்றும் அந்த சொல்லக்கூடிய கூட்டங்களுக்கு தெளிவான ஒரு பதில். தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே நான் வேலை செய்ய உண்டு, அங்கோட வைத்தியசாலையில வேலை இருக்கிறேன். அப்போது ஒவ்வொரு பேஷண்ட் சொல்றாரு, டாக்டர் உங்களுக்கு விசர் மாதிரி இருக்கு. அப்போது நாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கோம். ஓம், எங்களுக்கு விசர் தான், நீங்க மருந்தை குடிக்கிறீர்களா வடிவாக, இந்த மாதிரி மருந்து 3 நேரம் குடியுங்கள், நாளை சாலை வாங்குவோம் கழிச்சு பார்ப்போம் என்று இப்போ அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓம், எனக்கு பைத்தியம் தான், மருந்த வடிவாக குடிங்கோ, நாளைக்கு வாங்குவோம் வைப்போம் என்று. இருந்தால் எங்களுடைய தமிழ் சமூகத்துல ஒன்று இருக்கு, அது முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும், தமிழ் சமூகத்துல ஒன்று இருக்கு. அடுத்தவனுடைய விடயங்களில் மூக்கை நுழைப்பது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஒருத்தன் நல்லா வருகிறான், ஒருத்தன் முன்னேறுகிறான் என்றால் சிங்கள மக்களை வடிவா பாருங்கோ, அவன் நன்றாக தூக்கி விடுகிறார்கள். செம்பஸா இருக்கட்டும் அல்லது வேறு செய்யறமா இருக்கட்டும், மற்ற இளைஞரியா சொல்வார்கள். நாங்க ஒருத்தன் போய் ஒரு நாளுமே என்னோட நண்பன் மாதிரி நீ சூப்பரா செய்யறேன்னு சொல்லியிருக்கிற ஒரு வரலாறு கண்டுக்கிறீங்களா? என்னடாப்பா ஷர்ட் ஊட்ட போல முடுவுல ஏதோ பிரச்சனை, அவரு டைட் இல்ல மச்சா, உங்க ஷர்ட் கொஞ்சம் லூஸ், அப்படித்தான் சொல்லிட்டு நம்மளால. அது எங்களுடைய பிற்போக்குவாதமான மனநிலைப்பாடு தமிழர்களுக்கு, முக்கியமாக முஸ்லீம் இந்து என்று பார்க்காம கிறிஸ்டியன் என்று பார்க்காம தமிழர்களுக்கு ஒருவன் நல்ல விடயம் செய்யும் போது ஏன் இதை செய்கிற நாட்டை செய்வோம் என்று படிக்கிறது. அது வரைக்கும் செய்ய மாட்டார்கள். இன்னொருத்தன் செய்கிறான் என்றால் இதற்கு பெரியார் மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். எங்களுடைய எண்ணங்கள் வருஷங்களிலே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படையிலேன். இப்ப கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அடுத்தும் ஒரு மாகாண சபைக்கு உங்களை செய்யக்கூடியதை வாங்கும் வந்து நீங்களும் என்ன மாதிரி நில்லுமோ, மக்கள் உங்களை தூக்கி பிடிக்கட்டும். அதை பாரத்துக்கு யாருமே தயாராக இல்லை. முகப்புத்தகங்களின் பின்னால் பைத்தியம் அடித்து விட்டு நாங்கள் சாப்பிட்டு விட்டு நித்திர கொள்வது அவர்கள் நினைக்கிறார்கள். அதை பார்த்தோம்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன் என்று. உண்மையாக ஸ்ட்ரெஸ் ஆகின வரலாறு காலங்கள் உண்டு. நான் அவ்வளவு ஒரு டாக்டரா வேலை செய்யல பாஷான், எனக்கு ஒரு பேஷன்ஸ் வந்து என்ன முறைச்சு பார்த்தா கவலையா இருக்கும். இந்த காலமா சாப்பிடுறது, மத்தியம் சாப்பிடுறது, இந்த அம்மாட மருந்து குடும்பத்துக்காண்டி நான் வந்து போட்டு நிற்கிறேன், என்ன பேசுறாரு என்று கவலையா இருக்கும். இப்போ எல்லாம் மறத்து போயிட்டு யார் பேசினாலும் யோசிக்கிறது. அங்க இருந்து வந்திருக்காருன்னு வெள்ளிப்பளையில இருந்து ஓடி வந்திருக்காரு போட்டுக்கு பரவாயில்லை, ஏன் நாங்க திருப்பி பேசுவாங்க. மேக்சிமம் அந்த பேஸ்புக் கஸ்டமர்ட்ட போய் பாக்குறது 40, 60, 120, 150 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிளாக் பண்ணினா திருப்பியும் ப்ரொஃபைல் பிக்சரும் இல்லாம பேக்ரவுண்ட் இல்லாம திருப்பியும் வந்து நிற்கும். திருப்பியும் பிளாக் பண்றது ராசா. அரசியல் வந்தா பிறகு விமர்சனம் உண்டு, ஏற்றுக்கொள்ள தெரியும், அப்படி கவலைப்படக்கூடாது. இந்த 6 மாதங்கள்ல சரியா புரிந்து கொண்டு சில நேரங்கள்ல கவலையா இருக்கிறது, இதே மக்களுக்காக தானே சாப்பிடாம யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் ஓடிக்கிறோம். இரவு 12 மணிக்கு வந்து விடிய 4 மணிக்கு 7 மணிக்கு இருக்கின்றது. அந்த கேள்வியும் இருக்கின்றது, நீங்கள் பதில் கூறிவிட்டிருக்கின்றீர்கள். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் உண்டு. அர்ச்சுனா அவர்கள் தூங்குவது எத்தனை மணித்தியாலம்? நேற்றைய தினம் 3 மணித்தியாலம் படுத்திருக்கிறது. 1 மணிக்கு படுத்தினால் 4 மணிக்கு இன்னும் அறியாமலே இமெயில் பார்ப்போம், எக்கச்சமான வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண இருக்கு, எக்கச்சமான கோர்ஸ் எடுக்க இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். என்ன அறியாமலே 5 மணிக்கு தான் கண் ஆட்டோமேட்டிக்கா முழிச்சிடும். நீங்க 4 மணிக்கு படுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா முழிச்சிடும். என்ன அறியாமலே என்னுடைய கைகள் வேலை செய்வாங்க. என்ன அறியாமலே போய் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு பருத்துக்கு கோல் பண்ணது, அங்க போய் ரோட்ல பார்க்கணும், அந்த கரம் பிரச்சனை இருக்கு அது பார்க்கணும், ஐயோ ஒரு பிள்ளை வந்து கோல் பண்ணினது, அந்த ஏதோ பிரச்சனையா மட்டும் அந்த நம்பரை சேவ் பண்ண விட்டுட்டு அப்படி என்ன மூளைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. நான் உண்மையாவே சொல்றேன் என்றால் மக்களை பற்றி அதிகம் சிந்திக்கிறதால சில நேரங்கள எனக்கு தெரியாமலே நான் இந்த நித்திர வருவது கிடையாது. இப்போ எழுதிட்டு அந்த கடிதத்தை அடிச்சுட்டு படுப்போமோ, அல்லது ஜிஏட்ட கோல் 1 மணிக்கா ஜிஏட்ட கோல் பண்ணி சொல்லுவோமோ, அங்க எப்படி தண்ணி இல்லையாம் என்று சொல்லி எனக்கு இப்போ கோல் வந்து 1 மணிக்கே சொல்லுவோமோ என்று சொல்லி அப்படி மூளை ஓடிக்கொண்டிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்க பாக்குறேன். சில நேரங்கள்ல சாப்பிட்டு நித்திரம் நல்லா கொண்டிருக்கு. 4 மணிக்காலம் மேக்சிமம் ஒரு 4 மணிக்காலம் தான் இப்போ நித்திரம் கொள்கிறேன். ஆனால் அது ஒரு பெரிய சுமையை கையில தந்துட்டு செய்யல என்ற பழியை விட அதை நான் கஷ்டப்பட்டு செய்து செத்துட்டு செய்துக்காரன்ற அந்த இதுக்கான வந்து நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். அது தமிழர்களா இருக்கட்டும்,
முஸ்லிம்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும். ஆனால் உடல் நிலைமை வந்து நான் எனக்கே தெரியுது, நான் டயபெட்டிக் பேஷண்ட். பட் இப்ப மறந்து போறேன்னா எனக்கு கொஞ்சம் இயலாம இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு. பட் நான் அதில் கவனிக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்றால் இந்த 5 வருடம் மக்கள் எனக்காக தந்திருக்கிறார்கள். இந்த 5 வருடத்தை நான் பிள்ளைப்பட்டேன் என்று சொன்னால் ஒரு குழந்தை பிள்ளை எதிர்காலம் இல்லாம போகும். இப்ப நர்சரியில படிக்கிற பிள்ளை நாளைக்கு 5ஆம் ஆண்டு போயிட்டு தான் சேர்த்துக்குனால்தான் அந்த பிள்ளைக்கு போக வேண்டி இருக்கு. நான் அடிபட்டு ஊழலா போன காசை பிடிச்சு வேறாந்த ரோட்டுக்கு இப்போது தெரியும் உங்களை யாழ்ப்பாணத்துல கூடாத ரோட்டுகள் தான் காசை போடுகிறாரு. நான் டிசிசி மீட்டிங் போறேன். இப்ப அடிச்சு சொல்றாங்க கிளிநொச்சியில இருந்து டாக்டர் இவ்வளவு நாள் போய் கடிதம் கொடுத்தாங்க வரையில இப்ப வந்து ரோட்டை அளந்துட்டு போயிடும். எனக்கு சந்தோஷம். அது வந்து என்னன்னா இவ்வளவுமே இந்த தூங்கு நிலையில இருக்கிற அரசியல்வாதிகள். நான் கூட அரசாங்க ஊழியராக இருக்கேன். வேலை செய்தாலும் சம்பளம், வேலை செய்யாலும் சம்பளம். இப்போ பயம் எங்க அதை மக்கள் அடித்து வீடியோவாக்கி இதுக்குரிய காசு எங்கே என்று கேட்டு அந்த பயத்தில் இப்ப வேலை செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சந்தோஷம். ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கனகாலம் 2 கனகாலம் இன்னும் விளங்கிக் கொள்ளாதவர்கள் நான் சுய லாபத்துக்காக ஓடுகிறேன் நினைச்சார்கள் திட்டினம். இவன் ஒரு இனம் மத மொழி வெறிபிடித்த நச்சாக்கள் பேசிக் கொண்டிருக்கணும். எங்கே இவன் பெருசா வந்துடுவானோ அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இவனோட சேர்ந்து ஒரு 10 பேர் போயிருக்கணுமோ என்ன இந்த அரசியல் கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறா பீப்புள் ஆக்ஷன் ஃப்ரண்ட் மக்கள் இயக்க முன்னணி என்று பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி என்றது லீ குவான் யூ சிங்கப்பூர் கட்சியின் அவருடைய புத்தகம் வந்து எனக்கு சிறையில் இருக்கிற வாசிக்க கிடைச்சது. அவரோட நெல்சன் மண்டேலா சொன்னா வாசிச்சிருக்கிறேன். நெல்சன் மண்டேலான புத்தகம் வாசிக்கிறான். என்ன வெடி விழுந்தாலும் போன பாதையில திரும்ப கூடான்றதை உணர்ந்து வந்தேன். அதே நான் லீ குவான் புத்தகத்தை பார்த்தா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அது ஒரு முஸ்லீம் வேறுபாடும் இல்லை, ஒரு சிங்கள வேறுபாடும் இல்லை, ஒரு தமிழ் வேறுபாடும் இல்லை. மக்கள் இயக்க முன்னணி கட்சியில மும்மொழிக்காரரையும் நினைக்கிறதா இருக்கு. முக்கியமா தெற்குல எத்தனையோ அரசியல் கட்சிகள் என்னோட நேரத்துக்கு விரும்பினோம். நான் ஃபர்ஸ்டா கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு என்ற நாளைக்கு இந்த மயூரன் மாதிரி எனக்கு குத்தக்கூடாது, அவங்களுக்கு தெரியும் மாதிரி. அதனால இவர்களுக்கு நான் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு திரும்பி நான் சைன் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதுல முஸ்லிம் சகோதரர் இணைஞ்சு என்னோட பாராளுமன்றத்துக்கு போய் என்னோட சேர்ந்து ஜங்கினா என்ன சந்தோஷப்படுறேன். இப்ப இருக்கிற முஸ்லீம் இளம்படிகள்கிட்ட சொல்றேன், காலமா நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா முஸ்லீம் ஒரு தனி கட்சி, சிங்களவர் ஒரு தனி கட்சி. அங்க என்னுடைய அண்மையில இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை உரையாற்றுகிற இனம் மத மொழியில தான் கட்சி என்று கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. நான் யோசிக்கிறது மக்கள் இயக்க முன்னணி என்று கவர்மெண்ட் ராண்டு போட்டுக்கேன், ராமநாத் நச்சுநாட்டை போட்டுக்கேன் போட்டு அந்த பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்படாது. டிஏஎஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். அப்படி இல்லாட்டி டிஏபி என்று ரெஜிஸ்டர் பண்ணப்படும். மக்கள் இயக்க முன்னணி அல்லது மக்கள் இயக்க கட்சி என்று பார்ட்டி என்று போகும். எனக்கு சந்தோஷம். அதுல முஸ்லீம் இளம்படிகள் யூனிவர்சிட்டி போனபடிகள் இளம்படிகள் ஜாயின் பண்ணி அவங்களும் அதுல எலெக்ஷன் கேட்டு அவையும் போய் மன்னார்லையும் யாழ்ப்பாணத்துல ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வந்தா எல்லாருமே சந்தோஷப்படுகிறோம். அதே மாதிரி மன்னார்ல இருக்கிற முஸ்லீம் பிரதிநிதித்துவமா இருக்கிறார்கள் உண்மையாகவே ஒழுங்கானவர்களா இருந்தால் மன்னார் எங்கேயோ போகும், மட்டக்களப்பு எங்கேயோ போகும். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு இருக்குது. முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இனம் மத மொழி ஒன்று இல்லாம நீங்கள் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை என்னுடைய கட்சிக்கு அனுப்புங்க. ஏன் எனக்கு போட்டா தானே பிரச்சனை? பக்கத்துல வீட்டுக்காக சொல்லிடலாம், நீ தமிழனுக்கு போட்டீங்க. முஸ்லிம் பிள்ளைகளை அனுப்புங்க, முஸ்லிம் பள்ளியில அனுப்புங்க கட்சிக்கு. அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க, எனக்கு போட வேண்டாம். அவர்களுக்கு வாக்கு போடுங்க. அவர்கள் உங்களோட கட்சியாக என்னோட இருக்கிறார்கள் ஒழுங்கான இலத்தையும் பண்றதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதனால என்னுடைய கட்சிக்கு வந்தவங்க நான் ஒரு முஸ்லிம் பிரதேசத்துக்கு போய் அந்த இடத்துல வாய்க்கால் இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கிற என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு காலை பற்றி ஒரு அடி வந்து போடுறேன். என்ன பார்த்துட்டு இருக்கிறா இந்த ஏரியாவில ஓட்டு போடையில நீ எங்க பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு இதை வந்து கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறேன். நீங்களும் அதை சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறேன். சார் சொல்லுங்க. ஓகே, மிக நீண்ட நேரமாக இருக்கிறது. இறுதியாக இந்த கேள்வியை முடித்துக் கொள்ளலாம். முஸ்லிம் மக்கள் 3000 வாக்கு கிடைத்தது என்று கூறுகிறீர்கள் அல்லவா? இதுவரைக்கும் முஸ்லிம் மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. தற்போதுதான் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் சார்பாக தற்போது நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். உங்களால் நிச்சயமாக அதுக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். நான் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்கின்றேன். என்ன விடயம் என்றால், நேற்று முன்தினம் உங்களுக்கு தெரியும் மியன்மாரில் இருந்து கப்பல் மூலமாக படகு மூலமாக அகதிகள் வந்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவிலே கரையொதுங்கி முல்லைத்தீவில் இருந்து கடற்படை நேவி மூலமாக திருவோணமலை அஸ்ரப் ஜெட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அகதிகளாகவே வந்திருப்பதாகவும் இது வந்த வழியில் 5 பேர் வந்து இறந்ததாகவும் அவர்களுடைய உடம்பை கடலிலே வீசிவிட்டிருக்கின்றதும் தெரிவித்திருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்கள் சார்பாக நான் கேட்பது ஒன்றை விடயம் பார்ப்போம். ஏனென்றால் அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுப்பதாக இருந்தால் என்னால் கூற முடியும், அர்ச்சனாவுக்கு போக்குவரத்து அமைச்சு கொடுத்தால் நன்றாக இருக்கும். காரணமே
அர்ச்சனா அடிக்கடி கவர் பண்ணக்கூடியவர். நித்திரை கிடையாது, டயட் கிடையாது, சோம்பரி கிடையாது, அனைத்தும் பழகிவிட்டது அல்லவா? ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? பெறப்பட்டோம். ஓகே. அப்படி இருக்கும் அர்ச்சனா முஸ்லிம் மக்கள் ஒரு சிறிய ஒரு விடயத்தை தான் உங்களிடம் கேட்கின்றேன். அந்த முஸ்லிம் அந்த அந்த அகதிகளை பார்த்தவர் வந்து முன்னாள் வர்த்தக வாணிகத்துறை கைத்தொழில் அமைச்சர் நேற்றைய தினம் ரிஷாத் பதுர்தீன் அவர்கள் சென்று அவர்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களாக அந்த தழுகலை, அதாவது தூங்கக்கூடிய தழுகலை மற்றும் அந்த பாய்களை கொடுத்தார். நான் முஸ்லிம் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடிக்கடி பாராளும் சென்ற நீங்கள் மன்னருக்கு செல்றீங்க, மலையகம் செல்றீங்க, கொழும்புக்கு பெய்த்து வாருது. உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி போறமா பழகிவிட்டது. முஸ்லிம் மக்கள் வாக்குறுதி இப்போது தர முடியுமா? அந்த மக்களை அர்ச்சனா வைத்து நேரில் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த மக்களை பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான். அது 31 முன்னாள் நான் போவதற்கு தீர்மானித்து விட்டேன். நீங்களும் டைமிங்கோட கேட்கறீங்க. 31ஆம் தேதிக்கு முன்னால் நான் கட்டாயம் பார்த்து நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். அதுக்குரிய ஆயத்தங்களை செய்வதற்கு சொல்லியும் விட்டேன். 31ஆம் தேதி நான் திருவண்ணாமலைக்கு நான் முல்லைத்தீவுக்கு போக வழிபடுகின்ற போது அந்த எனக்கு இங்கு பாதுகாப்பு அமைச்சர் அந்த துவக்க சம்பந்தமான இன்கொயரி நடந்தது. சோ அதுக்கு இங்க போக வேண்டியிருந்தது. 31ஆம் தேதிக்கு முன்னர் அல்ல 31 யாழ்ப்பாணத்தில் நிற்பேன், 26 யாழ்ப்பாணத்தில் நிற்பேன். 7ஆம் தேதி அடுத்த பாராளுமன்ற கூட்டம். அதற்கு முதல் நான் போய் கட்டாயம் பார்க்கிறேன். அவர்கள் ஒரு சவால் மூலமாக ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார். ஏராளமான முஸ்லிம் நபர்கள் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ, ஒரு பெருமதியான வீடியோவாக இருக்கும். காரணம் என்னவென்றால் ஒரு தடங்கள் இல்லாமல், கட் இல்லாமல், குரோப் இல்லாமல், எடிட் இல்லாமல் ஒளிபரப்பக்கூடிய ஒரு நேரலை நீங்களும் பார்த்த ஒரு ஆசைப்பட்ட ஒரு நேரலை இப்படித்தான். நிச்சயமாக இந்த வீடியோவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அர்ச்சனா அவர்களுடைய இந்த வாக்குறுதி முஸ்லிம் மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதி அளிக்கப்படுமா இல்லை? அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அது சம்பந்தமாக நான் கட்டாயம் போய் பார்க்கிறேன். 7ஆம் தேதி தொடங்கும். 26ஆம் தேதி டிசிசி மீட்டிங், 26ல இருந்து 31 வரைக்கும் டைம் இருக்கு. உஸ்மான் இருக்க மக்களுடைய பிரச்சனை இருக்குது. அப்படி கல்விகளை போவேன். யாழ்ப்பாணத்து திருவண்ணாமலைக்கு போறது நான் 20 இருந்து ஒரு 2 அவர்ஸ் எனக்கு தானும். 31ஆம் தேதிக்கு முன்னர் அது தடைப்பட்டால் 7ஆம் தேதிக்கு முன்னர் கட்டாயம் சென்று பார்க்கிறேன். ஓகே, இதோட முடித்துக் கொள்வோம். யார்கள் மதம், பணம், பதவி, உயர்வு பாராமல் சிறந்த முறையிலேயே ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த நேரலைக்கு வருவதாகவும் ஒத்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து என்னையும் மதித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள், பல வேலை பணிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நீங்கள், நான் நினைக்கின்றேன் 7 மணியையும் கடந்து விட்டது. 5:45 நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாளர்களாக நேரலை ஊடாக பேசுவதற்காக என்னையும் மதித்து வாய்ப்பளித்த அந்த அர்ச்சனா என்று சொல்வதை விட, அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட, ஒரு வீர தமிழருக்கு நான் முஸ்லிம்கள் சார்பாக நன்றியை